உன்னதமாக்கி அருள் புரிவார். தமிழ் ஆனந்த யோகம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக் கொஞ்சம் வித்தியாசமான டாபிக். மாமியார் மருமகள். இந்த டாபிக் சசிகுமார் ஐயா தான் செலக்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. இதுல வரக்கூடிய நன்மை தீமை எல்லாமே அவரை தான் செய்வோம். எந்த பிரச்சனைக்கு தீர்வோ இல்ல பிரச்சனையை அதிகப்படுத்தினால பொறுப்பு யார்கிட்ட தள்ளி விடணும் இல்லைங்களா? அதனால முன்னாடியே என்ன பண்ணலாம்னா அந்த பொறுப்பை சசிகுமார் ஐயாவுக்கு சேர்த்து விட்டுடலாம். ஸோ இன்றைய மாமியார் மருமகள் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இயல்பான இணக்கமான தன்மைக்கு காரணம் என்ன, இயல்பை விட்டு இணக்கம் இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி சில வழிமுறைகள் சொல்லலாம். இதுல நிறைய பேர் மாமியார்களா இருக்கலாம், சில மருமகள்களும் இந்த குரூப்ல இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ யாராச்சும் ஒருத்தருக்கு ஃபேவரா பேசிட்டோம், ஒருத்தருக்கு ஃபேவர் இல்லாம பேசிட்டோம் அப்படின்ட்டு எடுத்துக்க வேண்டாம். என்கிட்ட இன்றைய மருமகள் நாளைய மாமியாரா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு, கட்டாயம் இருக்குது. அப்ப இது ஒரு நிரந்தரமான கோட்பாடு ஒண்ணு எடுத்து அந்த கோட்பாட்டு வழியா நம்ம பார்க்கும்போது தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ முதல்ல இந்த மாமியார் மருமகள் அப்படிங்கிற டாபிக் போறதுக்கு முன்னாடி பெண்கள் அப்படிங்கிற ஒண்ணு தெரிஞ்சுட்டு அப்புறம் இதுக்குள்ள போனா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ பெண்கள் அப்படின்ட்டு ஒண்ணு எடுத்துக்கிட்டா அவங்களோட தன்மை என்ன அப்படிங்கறது பேசிக்கா ஞாபகப்படுத்தலாம். இல்ல இப்ப புதுசாக தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல பெண்கள் அப்படி நம்ம சொல்லும்போது அம்மா, தங்கை, அக்கா, தன்னுடைய மகள், மாமியார், சம்பந்தியில் இருக்கிறவங்க, அப்படி யாரு வேணாலும் சொல்லலாம். பெண்கள் உருவத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே இதை நமக்கு மேட்ச் பண்ணலாம். ஸோ பெண்கள் அப்படி சொல்லி வரும்போதே பொதுவா அவர்கள் எதை சார்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா ஆண்களை சார்ந்து இருக்கிறார்கள், ஆண்கள் பெண்களை சார்ந்து இருக்கிறார்கள். இது ஒரு இயற்கையோட நியதி அப்படி சொல்லலாம். ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் சார்ந்து இருக்கிறார்கள். இப்ப பொதுவா நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகளையும் எடுத்துக்கிட்டா ஆண் குழந்தைகள் அம்மா கிட்ட ரொம்ப அட்டாச்சாகவும், பெண் குழந்தைகள் அப்பா கிட்ட ரொம்ப அட்டாச்சாகவும் இருக்கிறத பாக்குறோம். எதனால இந்த வித்தியாசங்கள் வருது? ஆண் பிள்ளைய அம்மாட்ட அட்டாச்சு, பெண் பிள்ளைய அப்பாட்ட அட்டாச்சு அப்படின்னு சொன்னா இது இயற்கையோட நியதி. இயற்கையோட நியதி அப்படிங்கிறத விட தேவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன தேவை அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில நம்ம எதை தேடி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எதையாச்சும் ஒண்ணு தேடுறோம் அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம கிட்ட இல்லாததா இருக்கும். இருக்கிறத நம்ம தேட மாட்டோம் இல்லையா? இல்லாததை தேடுறது இயல்பான முறை. இப்ப உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 2 வீலர் இல்லை அப்படின்னா நான் 2 வீலரை தேடி வாழ்ந்ததுக்கு உண்டான முயற்சியை என் வாழ்க்கையில எடுத்துக்கிட்டே போவேன். என்கிட்ட ஒரு வீடு இல்லை அப்படின்னா வீடு வாங்குவதற்கான வாழ்க்கையில ஒரு லட்சியமா வச்சுட்டு கூட நான் வாழ ஆரம்பிச்சு அதை நான் அச்சீவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ பொதுவாகவே ஏதாவது ஒரு தேடல்ல ஏதாவது ஒண்ணு இல்லை அப்படின்னா நம்ம அதை தேடி அச்சீவ் பண்ணிடுவோம். அதை ஒரு சில வருடங்கள் எடுத்துக்கும். நம்ம அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்குள்ள போறது சில வருடங்கள் எடுத்துக்கும். அப்ப இங்க இதெல்லாம் வெளித்தேடல், புறத்தேடல் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அகத்தேடல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அகத்துல தேடுறது சின்ன வயசுல நம்ம யாரும் தேட மாட்டோம், அகத்தேடல் தேட மாட்டோம். காரணம் நம்ம புறத்தேடலே முடிவில்லையே, புறத்தேடலே நிறைய இருக்கும் போது அதை கொஞ்சம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அகத்தேடல் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். புறத்தேடல் போது ஒரு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறது, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகணும்னு நினைக்கிறது, குழந்தை பேர் வேணுங்கிறவங்களுக்கு குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தையை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளோட படிப்பு பத்தின தேடல் இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் எல்லாரும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணுங்கிறது, பாதுகாப்பான பயணத்துக்கு ஒரு கார் வேணும்னு சொல்றது, இது எல்லாமே புறம் சார்ந்த விஷயங்களாவே இருக்குது.
இதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வேணா நம்ம அகம் சார்ந்த விஷயங்களை தேடுறதுக்கு டைம் எடுத்து பண்ணலாம். இப்ப இது ஏஜ் குரூப் வைஸ்ல நம்ம பிரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. புறத்தேடல் தேடிட்டு இருக்கிறவங்கள போய் அகத்தேடல் தேடுங்க அப்படி சொல்லி பேசுறது வந்து கரெக்டான வழியா இருக்காது. ஏன்னா ஒருத்தர் 60 வயசுக்காரர் வந்து எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டாரு. இப்ப வந்து அவர் அகத்தேடல்ல தேடிட்டு இருக்கிறது அவருக்கு உத்தமம். ஏன்னா புறத்தேடல் அவருக்கு தேவையில்லை. இப்ப அவர் சொல்லுவார் எனக்கு பணம் எல்லாம் தேவையே இல்லைங்க அப்படின்ட்டு அவர் சொல்றது நியாயம். ஒரு 22 வயசுல 28 வயசு பையனோ 30 வயசு பையனோ போயிட்டு எனக்கு பணம் எல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து புறத்தேடல் இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப 60 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தான் என்ன தேடுறோமோ அதை போய் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. அந்த வயசுக்கு நம்ம இருக்கும்போது ஒரு 30 வயசுல நம்ம இருக்கும்போது என்ன மாதிரி இருந்தோமோ அந்த மனநிலையில தான் நம்ம வந்து அவங்கள்ட்ட பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஓடிட்டே இருந்திருப்போம். நிக்கிறதுக்கே நேரம் இருக்காது. வீட்டுல யாராவது ஒருத்தர் பேசினா கூட வந்து பேசுறேன் அப்படின்னு தான் நம்ம ஓடுவோம். ஏன்னா தொழில் அல்லது வேலை அப்படிங்கிற சார்ந்து இருக்கும்போது நம்ம அப்படிதான் போயிட்டு இருந்தோம். அப்ப இதுல வந்து வயது பாத்தீங்கன்னா ஒரு 60 வயது நபர் இருக்கக்கூடிய மனநிலைக்கும் 30 வயதுல இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு இருக்கிற மனநிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 60 வயதுக்காரர் வந்து தன்னோட எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின் போது அவருக்கு வந்து உடனே அகத்தேடலுக்குள்ள போறாரு. 30 வயது நபர் வந்து புறத்தேடல் இன்னும் முடியாதனால ஃபர்ஸ்ட் அதை தேடுறதுக்காக புறப்படுறாரு. ரெண்டுமே வேற வேற. அகம்னா உள் பக்கத்துல போறோம், புறம்னா வெளி பக்கத்துல போறோம். இது ரெண்டும் மேட்ச் ஆகவே ஆகாது. இதுல பெண்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது பெண்கள் அப்படிங்கிறதுல அவங்க என்ன பெண்கள்கிட்ட ஸ்பெஷாலிட்டி அப்படி சொல்லி வரும் பொழுது அவங்க வந்து அவங்க திருப்பி தேடல் சொல்றோம் இல்லைங்களா, எது இல்லையோ அதை தேடுவாங்க அப்படின்ட்டு. இப்ப பெண்கள் அப்படிங்கிறதுல தேடல் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா அவர்கள் எல்லாமே அகம் தேடல் கம்மியா இருக்கும். பொதுவா பெண்கள்கிட்ட அது 30 வயது பெண்களாக இருந்தாலும் சரி, 60 வயது பெண்களாக இருந்தாலும் சரி, 80 வயது பெண்களாக இருந்தாலும் சரி, புறத்தேடல்களை அதிகமா வச்சிருப்பாங்க, அகத்தேடலை குறைவா வச்சிருப்பாங்க. புறத்தேடல அதிகமா இருக்கும், அகத்தேடல் கம்மியா இருக்கும். அப்ப ஆண்களோட இதுல எப்படி இருக்கும்னா தலைகீழா இருக்கும். புறத்தேடல் ஒரு கட்டத்துல குறைச்சிட்டு அகத்தேடலுக்குள்ள அதிகமா போயிடுவாங்க. பெண்கள் புறத்தேடல அதிகமா இருந்துட்டே இருப்பாங்க. ஆண்கள் புறத்தேடல் சார்ந்த வாழ்க்கையை கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு அப்புறம் அகத்தேடலுக்குள்ள போயிடுவாங்க. சரிங்களா? இது எல்லாமே கொஞ்சம் வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஈஸியா புரியும். இந்த இடத்துல அப்ப பெண்கள் புறத்தேடல்ல இருக்கிறாங்க, ஆண்கள் அகத்தேடல் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னமே எதை தேடுவாங்க அப்படின்னா எது இல்லையோ அதை தேடுவாங்க அப்படி. அப்ப ஏன் பெண்கள் வந்து புறத்தேடல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பெண்களோட மகத்துவம் உங்களுக்கு புரியணும். பெண்கள் எல்லாமே அகத்துல ஃபுல்ஃபில் ஆனவங்களா இருக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் அகத்துல ஃபுல்ஃபில் ஆனவங்க. ஃபுல்ஃபில் ஆனவங்க அப்படின்னா அது வந்து எந்த நிலையில சொல்லலாம்னா ஞான நிலை அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்போ ஒரு பொதுவா நீங்க ஞானிகளோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்களேன். எல்லாருமே ஆண்களோட பேர் தான் அதிகமா இருக்கும், பெண்களோட பேர் ரொம்ப கம்மியா இருக்கும். ஞானிகள் நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா எல்லாரும் பேரையும் எடுத்துட்டீங்கன்னா ஈவன் வேதாத்திரியம் எடுத்துட்டாலும் வேதாத்திரி மகரிஷி அவர் எடுத்துட்டாலும் அவரு அகத்தேடல்ல வந்து புறத்தேடல்ல இருந்து அகத்தேடலுக்குள்ள வந்து அதுல ஒரு ஞான நிலை அடைஞ்சாரு. அதே அவங்களுடைய மனைவிகள் இருவரும் வந்து அகத்தேடலுக்கே போகல. கரெக்டுங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு அவங்களோட வாழ்க்கை முறையில அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்ப இங்க வந்து எதனால இந்த வித்தியாசம் அப்படின்னா திருப்பியும் எது இல்லையோ அல்ல எதையே தொலைச்சிட்டோமோ அதை தேடுவதுதான் மனிதனோட இயல்பு. அப்போ பெண்கள் ஆல்ரெடி அகத்துல ஒரு நிறை குடத்துல இருக்கிறதுனால புற தேடலை பாக்குறாங்க. அப்ப புறம் சார்ந்த விஷயங்களை நிறைய கவனிப்பாங்க. புறம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா புறம் அப்படின்னா வெளிப்பக்கம் வந்துருச்சா அப்ப என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய உடலை அலங்கரிக்கிறது, அதிகமா காஸ்மெட்டிக்ஸ் எடுத்துக்கிறது, நகைகள் அதிகமா வாங்கணுங்கிறது, நகைக்காக அலையிறது, நகைக்காக தேடுறது, இப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் அவங்கள்ட்ட இல்லை. இப்ப அவங்கள போய் நீங்க ஞானி ஆகணும் உட்கார்ந்துருக்கோப்பா அப்படின்னா தேவையே இல்லை. ஆல்ரெடி அவங்க ஞான நிலையில தான் இருக்கிறாங்க அப்படிதான் நாங்க சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல
இவங்களோட தேவை வேற மாதிரி இருக்கு. பெண்களோட தேவை இப்படி இருக்கு. ஆண்களோட தேவையில வந்து பார்த்தா எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் அமைதியா உட்கார்ந்துக்கிறது. ஏதாச்சும் ஏதோ தனக்குள்ள ஏதோ இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. அப்ப அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த புற தேடல அதிகமா வச்சுக்க மாட்டாங்க. போட்டுட்டு இருக்கிற பேண்டே போதும்பா, எத்தனை நாளானும் என்னப்பா இருக்க போகுது, போட்டுட்டு இருக்கிற ஷர்ட் அதுவே போதும்பா அப்படிங்கிறது. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பெருசா தெரியாது. அப்ப இது வந்து பெண்களுக்கு தேவைப்படும், ஆண்களுக்கு தேவைப்படாது. இந்த ஒரு மாற்றம் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த மாமியார் மருமகள் கான்செப்டை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சும்மா நம்ம எல்லாரும் கிண்டல் பண்ற மாதிரி என்னோட மருமகள் அப்படி, என்னோட மாமியார் அப்படி அப்படிங்கிறது பேச வேண்டாம். தத்துவம் சார்ந்து பார்க்கும்போது தெளிவா இருக்கும். நமக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல பெண் பிள்ளைகள் அப்பா கிட்டயும், ஆண் பிள்ளைகள் அம்மா கிட்டயும் அட்டாச்சா இருக்கிறாங்க அப்படி சொன்னோம். எதனால இந்த அட்டாச்மெண்ட் அப்படின்னா, ஒரு மேக்னெட்டிக் எடுத்துட்டா நார்த் போல் சவுத் போல் அட்ராக்ட் பண்றதும், சவுத் போல் நார்த் போல் அட்ராக்ட் பண்றது இயல்பான விஷயம். இல்ல இல்ல இது ரெண்டுமே ஒன்னா அட்ராக்ட் பண்ணட்டுமே அப்படின்னா கண்டிப்பா அட்ராக்ட் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த குழந்தைகள்ட்ட இந்த பாலிசி இயல்பாவே நடக்கிறதுனாலதான் நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த ஆண் பிள்ளைகள் அம்மா கூட அதிகமா அட்டாச்சா இருக்கிறத பாக்குறோம். சரி, இப்போ நம்ம இந்த பாட்டு அப்படியே நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு அடுத்த பாட்டுக்கு போலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ள வரலாம். ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி வந்து நல்ல பிரம்மாண்டமா வளர்ந்துட்டு இருக்கு. அந்த கம்பெனில வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. அப்ப அந்த வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவைப்படுறதுனால என்ன பண்றாங்க, அந்த கம்பெனில இருக்கக்கூடிய எம்டி புது ஆட்களை செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி புது ஆட்கள் வேலைக்கு வர்றாங்க. வேலைக்கு வந்து என்ன பண்றாங்க, அந்த கம்பெனியை ரன் பண்றாங்க. அப்ப அந்த எம்டி என்ன பண்றாங்க, அந்த ஒவ்வொருத்தரையுமே பக்காவா ட்ரெயின் பண்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த தொழில் பத்தின வேலை தெரியுமா தெரியல. அதனால என்ன பண்றாங்க, அந்த MD தனக்கு மாதிரி அந்த நபர்களை ட்ரெயின் பண்றாங்க. அப்படி நிறைய நபர்களை ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. ட்ரெயின் பண்ணும்போது அதுல வந்து சிலர் வந்து ரொம்ப ஈடுபாடா வேலை செய்யறவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் சம்பளம் கிடைச்சா போதும்னு வேலை செய்யறவங்க இருப்பாங்க. சிலர் இல்ல இன்னும் தொழிலை நல்லா கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இருப்பாங்க. சிலர் வந்து இந்த கம்பெனி நல்லா மேல வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருப்பாங்க. இப்படி வெவ்வேறு டைமென்ஷன்ல இருக்கிறதுனால அந்த எம்டி என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு அவங்களுக்கு உண்டான மாதிரி எல்லாம் வேலைகளை கொடுத்து கொடுத்து கம்பெனி நல்லபடியா வந்துட்டு இருக்கு, ஒரு கட்டுக்கோப்பா வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த கம்பெனில நிறைய பேர் இருந்தாலும் ஒரு நபரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், எக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ங்கிற நபர் மேல அந்த எம்டி வந்து ரொம்ப அதீதமான ஈடுபாடு வச்சிருக்காரு. என்கிட்ட அவருக்கு என்னன்னா இந்த கம்பெனி மேல ரொம்ப அதீத அன்பு வச்சிருக்காரு. கம்பெனி நல்லா வளரணும் அப்படிங்கறதுல அன்பு வச்சிருக்காரு. அப்ப என்ன பண்றாரு, அவரை இன்னும் நல்லா ட்ரெயின் பண்றாரு. ட்ரைனிங்னா ரொம்ப அதிகமா கேர் எடுத்து அந்த பர்டிகுலர் நபர் வந்து வர்றது போறது எல்லாம் மானிட்டர் பண்றாரு. அவர் அப்பப்போ அவருக்கு தேவையான என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறாரு. அவருக்கு தேவையான அமௌண்ட் நிறைய கொடுக்கறாரு. இப்படி நிறைய கொடுக்க 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 அவருக்கும் இந்த எம்டிக்கும் இருக்கிற ஈர்ப்பு வந்து நல்லா அதிகமா இருக்குது. அந்த எம்டி வரல சொன்னா இவருக்கு ஏன் வரல அப்படின்னு தேடுறாரு. அதே மாதிரி இந்த நபர் வேலைக்கு வரலன்னா அவரு எம்டி என்ன சொல்றாரு, எங்கப்பா அந்த அவரை காணோம் அப்படின்னு தேடுற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்குது. ஓகே, இப்படி ரொம்ப நாள் போயாச்சு. இது வந்து சொல்லப்போனா ஒரு அந்த கம்பெனிக்குள்ள அவர் போய் ஜாயின் பண்ண ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலேயே கூட அந்த கம்பெனிலேயே அவர் இருந்துட்டாரு. அவருக்கு வயசு கூடிருச்சு. ஆனாலும் அந்த கம்பெனியில பார்க்கும்போது அந்த எம்டிக்கு அவர் மேல இருக்கிற ஈர்ப்பு வந்து குறையவே இல்லை. இப்படி நல்லா சிறப்பா போயிட்டு இருந்த அந்த கம்பெனில இப்ப என்னாச்சு, திடீர்னு எதிர்த்த மாதிரி இன்னொரு கம்பெனி ஓபன் பண்றாங்க. ஓகே, அந்த கம்பெனில அதே மாதிரி ஒரு எம்டி வந்து கம்பெனி ஓபன் பண்ணி அவர் என்ன பண்றாரு, இந்த கம்பெனியை நல்லபடியா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவரு ஆசைப்படுறாரு. அப்படி ஆசைப்படும் போது அவர் என்ன பண்றாரு, அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய நபர், அதாவது ரெண்டாவது கம்பெனி ஓபன் பண்ண கம்பெனியோட நபர் என்ன பண்றாரு, நல்ல ஆட்கள் கிடைச்சா நம்ம வேலை கொஞ்சம் சுலபமா முடிஞ்சிருமில்ல அப்படின்னு பாக்குறாரு. அப்ப நல்ல ஆட்கள் எங்க இருக்காது அப்படி தேடி தேடி பார்க்கும்போது இவர் எங்க கம்பெனி ஓபன் பண்ணாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற கம்பெனி ஏற்கனவே நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி போயிட்டு இருக்கு. அந்த கம்பெனில தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்ங்கிற நபர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு, இந்த புதுசா ஓபன் பண்ண கம்பெனி எம்டி என்ன பண்றாரு, நைஸா இந்த பர்டிகுலரா இந்த எக்ஸ்ங்கிற நபருக்கு எப்படியோ நூல் போட்டு அல்லது ஏதோ ஒரு விதத்துல அவர் வந்து என்ன பண்றாரு, அவரோட கம்பெனிக்கு இழுத்துறாரு. யாருக்கு, அவரோட கம்பெனிக்கு இழுத்துறாரு. இப்ப இழுத்துட்டாங்க. அந்த இந்த கம்பெனியில இருக்கிற எம்டி என்ன பண்றாரு, எங்கடா நம்ம ஆளை காணமே அப்படி பார்க்கும்போது
அதுக்கப்புறம் தான் 1 மந்த் ஏதோ ஆளுக்கான லீவ்ல ஏதோ போயிருப்பாரு, என்னமோ பார்த்துட்டு இருக்காரு. ஆனா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தா அவர் தெரிய வருது, அவர் அந்த எத்தம்பேர் இருக்கிற கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாரு. இப்ப இந்த பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் கம்பெனியோட எம்டி யார் மேல கோபப்படுவாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒண்ணு அந்த பர்டிகுலர் நபர் மேல கோபப்படலாம், இல்லாட்டி சொன்னா அந்த கம்பெனியில இருக்கிற எம்டி மேல கோபப்படலாம். 2வது கம்பெனியோட எம்டி மேல கோபப்படலாம். இதுல ஃபர்ஸ்ட் தன்னோட கம்பெனில ஒர்க் பண்ணது மேல கோபப்பட்டாரு அப்படின்னா, அப்ப என்ன ஆகும், அந்த கோபம் வந்து அவர் மேல காமிக்கிறாரு அப்படின்னா, தான் அந்த பர்டிகுலர் ட்ரெயின் பண்ணதுல தப்பு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். எப்படி, தான் அந்த பையனை ட்ரெயின் பண்ணி இருக்கிறோம், அவருக்கு ஒரு 25 வருஷத்துக்கு மேல ட்ரைனிங் கொடுத்து நம்ம கம்பெனிலேயே நல்லபடியா எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருந்தோம். அப்படி இருக்கும்போது இவர் அந்த கம்பெனிக்கு போயிட்டாரு அப்படிங்கறதுனால அவர் மேல கோபப்படலாம். ஆனா கோபப்பட்ட அந்த கோபம் என்ன வெளிப்படும்னா, தான் ஒழுங்கா ட்ரெயின் பண்ணியிருந்தா அவர் போகாம இருந்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள வர்றதுனால அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பர்டிகுலர் நபர் மேல கோபத்தை காமிக்க மாட்டாரு. அப்ப யார் மேல கோபம் காமிப்பாரு, அந்த 2வது நபர் இருக்காரு பாருங்க, 2வது எம்டி இருக்காரு பாருங்க, அவர் மேலதான் கோபம் வரும். என்ன கோபம் வரும்னா, இவர் என்ன பண்ணியிருக்காரு, என்னோட ஆளை ஏதோ ஒரு விதத்துல சம்பளத்தை கூட்டி தரேன்னு சொல்லியோ அல்லது கார் வாங்கி தரேன்னு சொல்லியோ எதையோ ஒண்ணு சொல்லி இவர் என்னை ஏமாத்தி அந்த பையனை கூட்டிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற கோபம் அந்த கம்பெனி மேல இருக்கிற எம்டி மேல வரலாம். அப்பதான் வந்து இவரோட ட்ரைனிங் தப்புங்கிறது யாரும் சொல்ல முடியாது. ஞாபகம் பண்ணிக்கோங்க, இவரோட ட்ரைனிங், ஃபர்ஸ்ட் கம்பெனியோட ட்ரைனிங் வந்து தப்பு இல்லை அப்படிங்கறதுனால இவர் மேல தப்பு சொல்ல முடியாது. அப்படிங்கறதுனால யாரு மேல கோவப்படுறாரு, நேரடியா அந்த கம்பெனியோட எம்டி கிட்ட கோவப்படுறாரு. அவர் ஏதாச்சும் பேசினா கோவப்படுறது, ரிப்போர்ட் கேட்டா ரிப்போர்ட்டுங்கிறத விட ஜாயின் பண்ணி ஏதாவது வேலை செய்யலாம்னா கோவப்பட்டு பேசுறது, இதெல்லாம் வரும்போது அந்த எம்டிக்கு கோபம் வரதான் செய்யும். ஏன்னா அவரும் சீனியர் பர்சன் இல்லையா. அப்ப அவரு என்ன பண்றாரு, நீங்க என்ன இப்படி எல்லாத்துக்கும் வல்லு வல்லுன்னு விழுகிறீங்க, உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் வேண்டாம், பேச்சும் வேண்டாம் அப்படி கூட அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து சாதாரணமா ஒரு கம்பெனி, ஒரு கார்பரேட் கம்பெனியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செட்டப் எல்லாம் நடக்கும். நடக்கும்போது அவங்கவுங்கள திட்டிக்கிட்டு போயிடுவாங்க, லைஃப் போயிடும். ஏன்னா இது வேற கம்பெனி, அது வேற கம்பெனி. இது அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாதான் நமக்கு அதுல உள்ள அர்த்தம் புரியும். ஃபர்ஸ்ட் கம்பெனி சொன்ன பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி சொன்னது வந்து ஒரு எம்டி சொன்னேன் இல்லைங்களா, அந்த எம்டிங்கிறது தான் மாமியார். ஓகே, அதுல ஒர்க் பண்ணினாரு சொன்ன பாத்தீங்களா, அதுதான் அவரோட பையன். 2வது கம்பெனி சொன்ன பாத்தீங்களா, அது ஓபன் பண்ணது மருமகள். அந்த மருமகள்ங்கிறவ இந்த மாமியார் கஷ்டப்பட்டு வளர்த்தி தனக்கேத்த மாதிரி ட்ரெயின் பண்ணி, அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கலாம், தனக்கேத்த மாதிரி ட்ரெயின் பண்ணி இருக்கிறாங்க. எவ்வளவு ஆண்டுகளாக, ஒரு 25 ஆண்டுகள் அல்லது 28 ஆண்டுகள் அல்லது 30 ஆண்டுகள் ட்ரெயின் பண்ணி பாதுகாத்து வச்சிருந்த ஒருத்தரை டக்குன்னு ஒரு கம்பெனி ஓபன் பண்றேன்ட்டு வந்த அந்த எம்டி, அந்த மருமகள் அப்படியே கொத்திக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த மாமியாருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அப்ப இந்த மாமியார் யார் மேல கோவப்படலாம் அப்படின்னா பையன் மேல கோவப்பட மாட்டாங்க. ஏன்னா பையன் மேல கோவப்பட்டா மீனிங் என்னன்னா, அது நான் வளர்த்துற முறை தப்பா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேர் வருமே அப்படிங்கிறதால அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணாததை விட கம்ப்ளைண்ட் யார் மேல போடுவாங்கன்னா மருமகள் மேல போடுவாங்க. இப்ப மருமகளா இருக்கிறவங்க சொல்லலாம், சார் நானா போய் கொத்திட்டு வந்தேன், அவங்க தானே கொத்துனாங்க, அவங்க தானே கொண்டு வந்து கொடுத்தாங்க, என்ன கூட்டிட்டு வந்தாங்க, எல்லாம் அவங்க தானே பண்ணாங்க அப்படி சொல்லும் போதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்ததுல வரும் பெண்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு. அப்ப பெண்கள் அப்படின்னா புறத்தேடல் இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்ல அதான் பார்த்தோம் இல்லைங்களா, புறத்தேடல் சார்ந்தவர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இங்க 2 பேருமே ஒரு புறத்தேடல் ஒரு அகத்தேடல் இருந்தா சூப்பர் பேரா மாறிடும். எப்படி, ஒரு புறத்தேடல் ஒரு அகத்தேடல் இருக்கிற மாதிரி இருந்தா சூப்பர் பேர். ஏன்னா இவங்க வேற தேடுவாங்க, அவங்க வேற தேடுவாங்க. ஸோ 2 பேரும் அவங்களுக்குள்ள எந்த விதமான முரண்பாடுகளும் வராது. ஆனா இங்க 2 பெண்களாக இருக்கிறனால, 2 பேருமே புறத்தேடல் சார்ந்தவர்களாக இருக்கிறனால இவங்க என்ன நினைக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும், அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது இவங்களுக்கு தெரியும். அதுதான் பிரச்சனை. இதுல ஆண் அப்படிங்கிற ஒருத்தர் நடுவில் நிக்கிறாரு இல்லையா, அவருக்கு என்னன்னா 2 புறத்தேடல், இவர் ஒரு அகத்தேடல் அப்படின் போது
இவரோட பாயிண்ட்டுக்கு அவங்க ரெண்டு பேருமே வரமாட்டாங்க. ஆனால் இவருக்கு என்ன நடக்குதுன்ட்டே புரியாது. அதாவது ஆண் நடுவுல நின்னுட்டு முழிச்சிட்டு இருப்பான். உதாரணத்துக்கு அந்த பெண் திருமணமான மருமகள் இந்த ஆண் கிட்ட சில விஷயங்கள சொல்லாத அப்படி சொன்னா, இவன் என்ன பண்ணுவான், அப்படியே போய் கிளிப்புள்ள மாரி கொண்டு போய் அவங்க அம்மாட்ட சொல்லுவான். இது எப்படி இருக்கு பாருங்களேன். ஏன்னா, அதுக்குள்ள என்ன விஷயத்த வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த மகளுக்கு மருமகளுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த ஆண் தத்தி மாரி அது என்ன, ஏது, ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்கன்றலாம் எதுவுமே தெரியாம, அப்படியே போய் கிளிப்புள்ள மாரி பேசிட்டு உட்காந்துப்போம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா, அதையும் அப்படியே கேட்டுட்டு இங்க வந்து கிளிப்புள்ள மாரி சொல்லுவான். அப்போ அவங்க அம்மா சொன்ன வார்த்தை அவனுக்கு வலிக்காது. ஏன் வலிக்கலன்னா, அவங்க அம்மா என்ன நோக்கத்துல சொன்னாங்கன்னு தெரியாது இவனுக்கு. ஆனா இங்க வந்து அத டீகோட் பண்ற அந்த பெண் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன நோக்கத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும்போது, அதுக்குள்ள இருக்கிற ஷார்ப்னஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமான வலிய உண்டாக்கும். அப்போ இந்த இடத்துல 2 டைமென்ஷனும் ஒரே மாரி, அதாவது சொல்லப்போனா, ஒரு கத்தி உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும். ஆனா 2 கத்திய கொண்டு வந்து ஒரு உரையில வைக்கும்போது, எப்படி ஃப்ரிக்ஷன் ஏற்படுதோ, முரண்பாடுகள் ஏற்படுதோ, அததான் நம்ம மாமியார், மருமகள் முரண்பாடாக சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப இதுல 2 பேரும் மாத்திக்க முடியுமா? ஒருத்தர் வந்து புறத்தேடலுக்கு போயிருங்க, ஒருத்தர் அகத்தேடல் போயிருங்க அப்படின்னா முடியாது. என்கிட்ட 2 பேருமே எந்த நிலையில இருக்கிறாங்க? ஞான நிலையில இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு உள்தேடல் சுத்தமா கிடையாது. நீங்க இத அடையாளப்படுத்துறதுக்கு நம்ம சொல்லலாம். சார் நீங்க சொல்றது கூட சில சமயம் முரண்பாடா இருக்குதே அப்படின்னு சொல்லலாம். நீங்க வேணா பாருங்களேன். கல்யாணம் பண்றது மருமகளுக்காக இருந்தாலும், மருமகளுக்கு தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர போறாங்கன்னு பார்த்தா, ஆல்மோஸ்ட் மருமகளுக்கு ஈக்குவலாக நிறைய நிறைய தான் எல்லாத்தையும் சொல்லல. நிறைய பெண்கள் அவங்களுக்கு ஈக்குவலா நகை வாங்குறதுல போட்டி போட்டு செய்வாங்க. மருமகளோட ஏஜ், மாமியார் ஏஜ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆனாலும் மாமியார் என்ன பண்ணுவாங்க, மருமகளுக்கு உண்டான நகையோட அளவுக்கு தனக்கும் நகை வேணும், அல்ல நகை போடணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். அவங்களுக்கு எடுத்த சாரியோட அளவுக்கு அட்லீஸ்ட் அந்த சாரி அவ்வளவு வேண்டாம் அப்படின்னா கூட கொஞ்சம் ஹை எண்டுக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாத்துலயும் ஈக்குவலா போட்டிங்கிறத விட அந்த கம்பேரிசன் இருந்துகிட்டு தான் இருக்கும். இது பெண்களுக்கு ஒரு இயல்பா இருக்கிற விஷயம். அதை வந்து நம்ம முரண்பாடா சொல்ல முடியாது. இயல்பா இருக்கும். இந்த ஆண்களுக்கு எப்படின்னா, நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு பர்ட்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் புறத்தேடல் கட்டாயி அகத்தேடலுக்குள்ள போயிருவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எனக்கு இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணுங்கிற கேட்கிற எண்ணம் வராது. எனக்கு இத்தனை பவுன் நகை வேணும் அப்படிங்கிற புறத்தேடல் வராது. இவன் கல்யாணம் நடந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் பெண்கள் அப்படி இருக்கவே முடியாது. ஏன்னா இருக்க முடியாது. அது டிசைன் அப்படி. அந்த டிசைனை நீங்க மாத்துங்க அப்படின்னா மாத்த முடியாது. இப்ப இந்த இடத்துல இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர்க்குள்ள இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ, சாரி 2 ஆண் பெண்களாக இருந்தாச்சு அப்படின்னா, அந்த கம்பெனில இருந்து இந்த ஆளை வந்து இவங்க வேற இழுத்து போட்டாச்சுன்னு சொல்லும்போது, இந்த கம்பெனியோட அவுட்புட் குறையுது, அந்த கம்பெனியோட இன்னொரு கம்பெனியோட அவுட்புட் கூடுது. அப்படின் போது இந்த எம்டிக்கு, அதாவது ஏ கம்பெனியோட எம்டிக்கு பி கம்பெனியோட எம்டி மேல அப்பப்போ அப்பப்போ கோபம் வர்றது இயல்புதான். சரி, ஓகே. அவங்கவுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க ரொம்ப சொல்லாதீங்க. சொன்னாலும் எனக்கு தெரியாது. தத்துவம் சார்ந்த விஷயத்த நான் சொல்றேன். அதுல இருந்து அவங்களுக்கு நம்ம கரெக்ட் பண்ண முடியுமாங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய இது கொடுத்துருக்கிறீங்க. ட்ரை பண்றேன். அது என்னன்ட்டு டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்ப வந்து இந்த மருமகள் அப்படிங்கிற விஷயம் வரும் பொழுது, அவங்க வந்து புதுசா வந்தவங்க இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த கம்பெனில ரொம்ப வருஷமா இருந்த இந்த ஒர்க்கரு, இந்த மாப்பிள்ளை பையன் என்ன பண்றா, புது கம்பெனிக்கு போனோடனே என்ன பண்ணுவான், ஒரு அட்ராக்ஷன் இருக்கதான் செய்யும். அந்த கம்பெனி நல்ல சாப்பாடு தர்றாங்க, நேரத்தை கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் வரும். இது இயல்பு இல்லையா? சோ அதனால என்னால அவன் தன்னை மறந்து அந்த கம்பெனியோட எம்டியோட ரொம்ப அட்டாச் ஆகதான் செய்வான். ஆனா இந்த கம்பெனியை ரன் பண்ணக்கூடிய நபருக்கு எப்படி கோபம் வரும்னா, எவ்வளவு தூரம் நான் கவனிச்சு கவனிச்சு பார்த்துட்டு இருந்தேன், இப்ப பாரு அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரதான் செய்யும். இதுவும் கொஞ்ச நாளைக்கு இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க இங்க பாக்குறது, கிளினிக்கல்ல பார்க்கும்போது நிறைய பெண்கள் திருமணம் ஆனதுக்கு அப்புறம், அதாவது மாமியாரானதுக்கு அப்புறம் அவங்களோட இந்த கை மூட்டு இருக்கு பாருங்க, இந்த இடத்துல வலி வரும். மூட்டுல இங்க அமுத்தினாலும் இந்த இடத்துலயே வலிக்கும். அதை வச்சே கண்டுபிடிச்சலாம் உங்க வீட்டுல கல்யாணம் நடந்திருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நீங்க அக்குபஞ்சர்ல தான் அதனோட டாபிக் எல்லாம் வரும். ஸோ அது சேனல் எல்லாம் தெரியணும். இப்ப வேண்டாம் நமக்கு. சரிங்களா? அப்படியே ஒரு இடது பக்கம் உங்களுக்கு இங்க ஒரு வலி வருதுன்னா, நீங்க வந்து இந்த மனக்குழப்பத்துல அதிகமா இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்.
ஓகே. சோ ஏன் இந்த அக்குபஞ்சர் கல்வி எல்லாரும் கத்துக்கோங்க கத்துக்கோங்க சொல்றோம்னா, இது வந்து எல்லா விதமான சைக்காலஜிக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தீர்வு கொடுக்கும். ஓகே. அப்போ ஒருத்தர் யாரோ வந்தா நம்ம அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிடலாம். வேற ஒண்ணும் பண்ண போறது இல்ல. மாத்த முடியாது. யாரையும் மாத்த போறது இல்ல. மூவ் பண்ணிடலாம். சரி. அப்ப இந்த இடத்துக்கு வருவோம். இங்க மாமியார் மருமகளுக்கு வருவோம். இப்ப இந்த மருமகள் அப்படிங்கிறவங்க யார் இப்ப பொறுப்பு கரெக்ட் பண்றது அப்படின்னா 2 பேரும் எடுத்துக்கலாம். பட் இதுல வந்து சீனியர் பீப்புள் வந்து அவ்வளவு சீக்கிரம் மாறுறதை விட ஜூனியர் பீப்புள் மாறுறது கொஞ்சம் சுலபமான காரியம். அதனால ஜூனியர் பீப்புளுக்கு நாங்க சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். இப்ப இந்த சீனியர் பீப்புள் அதாவது மாமியாருக்கு இருக்கக்கூடிய பெரிய காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தா தன்னுடைய வளர்ப்புல இருந்து ஒரு பெரிய செயின் கட்டான ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங் என்ன ஃபீலிங் அப்படின்னா எதற்காக தன்னுடைய மகனுக்கு அவ்வளோ கேர் எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க தன்னோட மகனை ட்ரெயின் பண்றது முதல்ல கணவர் பக்கம் சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு அப்புறம் குறிப்பிட்ட பருவம்னா பையன் பெருசாகி ஏர்னிங் மெம்பர் அளவுக்கு வராம போது தாய் வந்து மகன் பக்கம் அதிகமா சாய்வாங்க. அது இயல்பு. அது எல்லாமே இயல்பு. இது எல்லாமே ஒரு புளிய மரம்னா புளிய காய் தான் கிடைக்கும். வேப்ப மரம்னா வேப்ப பழம் தான் கிடைக்கும். அப்படி சொல்ற மாதிரி இது இயல்பு. So இப்ப எதுக்காக அவங்க அந்த பக்கம் சாயறாங்கன்னா இந்த பையன் தனக்கு வந்து எப்பவுமே ஒரு பாதுகாவலனாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு மன எண்ணம் அவங்க எல்லாத்துக்கும் இருக்கும். எப்படி தனக்கு ஒரு பாதுகாப்பாளனாக இருப்பான் அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப இந்த பையனை அந்த பெண் எடுத்துட்டாங்க, கூட்டிட்டாங்க அப்படின்னா அந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு பயம் வந்துடும். அவங்களுக்கு ஒரு ஃபீல் வேற மாதிரி ஆயிடும். அப்ப தனக்கு யாரு கூட இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம சொல்ல கணவன். அந்த கணவன் அப்படிங்கிற பார்த்த விட்டு உங்க மகன் சார்ந்து ரொம்ப நாள் வந்துட்டாங்க. அப்ப வந்து இப்போ மகன் அப்படிங்கிறவங்க தன்னை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது போயிட்டாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்போதுதான் அவங்க என்ன பண்றாங்க தன்னுடைய கோபத்தை அந்த கம்பெனி மேல காமிக்கிறதுக்கு பதிலா அந்த பையன் மேல காமிக்கிறதுக்கு பதிலா அந்த பையனோட எம்டி மேல காமிக்கிறாங்க. அதாவது மருமகள் மேல காமிக்கிறாங்க. இப்போ இந்த மருமகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அந்த பையன் அவங்களோட பாதுகாப்பாக தான் இருக்கிறான், அவங்களுக்காக தான் இருக்கிறான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி சில விஷயங்களை செய்யலாம். பட் இப்ப எனக்கு இந்த குரூப்ல எத்தனை மருமகள்கள் இருக்கிறாங்க தெரியாது. மாமியார்கள் தான் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நானா நினைச்சுக்கிட்டேன். பட் இது மருமகள்கள் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப இந்த மருமகள்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தன்னுடைய கணவன் இன்னுமே உங்களுடைய பாதுகாப்பாளன் தான். அதான் பையன் நான் சொல்லல. பாதுகாப்பாளனாக இருக்கிறான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அப்பப்போ ப்ரூவ் பண்ணணும். இத ப்ரூவ் பண்ணிட்டா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடும். இவ்வளவுதான். வேற எதுவுமே பெரிய யோசிக்கவே வேண்டாம். அப்போ இத ப்ரூவ் எப்படி பண்றது அப்படின்னா உதாரணத்துக்கு இது வந்து நான் திருப்பி சொல்லிட்டேன். 2 பேரும் புறத்தேடல் உள்ளவங்க சொல்லியாச்சு. அகத்தேடல் ஆல்ரெடி முடிச்சுட்டாங்க. புறத்தேடல் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டேன். சோ இவங்க என்ன பண்றாங்கங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க என்ன சொல்றாங்கங்கிற வார்த்தையில இருக்கிற அர்த்தத்தை இவங்க புரிஞ்சுக்க முடியும். 2 பேருமே மாமியார் சொல்றத மருமகளும், மருமகள் சொல்றத மாமியாரும் புரிஞ்சுப்பாங்க. பட் இடையில இருக்கக்கூடிய இந்த மகனுக்கு இது புரியவே புரியாது. மாமியார் வந்து ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையை வந்து இவன் அப்படியே சாதாரணமா எடுத்துட்டு போய் அம்மா சொன்ன வார்த்தை சொல்லி மருமகள்கிட்ட சொல்லும் போது மருமகள் அதை அழகா டீகோட் பண்ணி மாமியார் என்ன கோணத்துல பேசுனாங்க அப்படிங்கறத அந்த மருமகள் கண்டுபிடிச்சிருவா. அவளுக்கு எத்தனை வயசு வித்தியாசமா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவா. அதே மாதிரி மருமகள் ஒரு சாதாரண விஷயத்த சொன்னா கூட அந்த சாதாரண விஷயத்துக்குள்ள என்ன சூட்சமமான கருத்து வச்சிருக்கிறா அப்படிங்கறது இந்த மாமியார் அவங்க டீகோட் பண்ணிடுவாங்க. இதை தூக்கிட்டு வந்த இந்த மெசஞ்சர் இருக்காரு பாருங்க, இந்த ஆண், அவருக்கு தான் எதுவுமே தெரியாது. ஓகே. அப்புறம் ரொம்ப டீட்டெயிலா பேசுனா ஓ இவ்வளவு பெருசு இதுக்குள்ள இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தான் சொல்லுவார். ஓகே. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வந்தோம், மாமியார் வந்து இருக்கிறாங்க, மருமகள் இருக்கிறாங்க. மருமகளோட வேலை என்னன்னா மாமியாருக்கு கொடுத்த அந்த பையன் அதாவது அந்த பாதுகாவலன் இன்னும் உங்களுடைய ஆள்தான், உங்களுடைய பாதுகாவலன் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னோம். எப்படி ப்ரூவ் பண்ணது அப்படின்னா இவங்க ஏதாச்சும் ஒரு பிளான் பண்றாங்க வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இந்த காலத்துக்கு அது அந்த வார்த்தையே மேட்ச் ஆகுமா தெரியல. சினிமாவுக்கு போறாங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். யாரு மருமகள் பையனும் மருமகளும் சினிமாவுக்கு போறாங்க பிளான் பண்றாங்க வைங்களேன். அப்ப என்ன பண்ணலாம், டிக்கெட் எல்லாம் நீங்க போட்டுக்கலாம். இப்பதான் ஆன்லைன் டிக்கெட்டிங் இருக்குல்ல, எல்லாமே டிக்கெட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும், இந்த மருமகள் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும், மாமியார்ட்ட போய் அம்மா நான் படத்துக்கு போறேன்னு நினைக்கிறேன், அல்ல அத்தை நான் படத்துக்கு போறேன்னு நினைக்கிறேன், பட் பையன் வரமாட்டேங்கிறான், நீங்க சொன்னீங்கன்னா வருவாங்க அப்படிங்கிற ஒரு பிட்டை உங்கள்கிட்ட போடணும்.
எப்படி டிக்கெட் எல்லாம் நீங்க போட்டுட்டீங்க அப்படிங்கிறது இருந்தா கூட பையன்ட்ட முன்னாடி தெளிவா சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஜந்துக்கு ஒண்ணுமே புரியாது. அதை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு தடவைக்கு 4 தடவை சொல்லி இது இப்படி செய்யறோம் அப்படின்னு சொல்லி செய்ய சொல்லுங்க. அப்பதான் அதுக்கு புரியும். அப்ப அந்த பையன்ட்ட சொல்லணும், இந்த மாதிரி இப்படி பண்ணறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு இந்த மாதிரி நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ன கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாமியாராக இருக்கக்கூடிய பெண்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, இதுக்குள்ள சூட்சுமமா அவ வேற ஏதாவது வச்சிருந்தா கூட, இல்ல இல்ல அவன் என் பேச்சு இன்னும் கேட்கறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ கூட்டிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின் போது, இந்த பையன் சரிம்மா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டான் அப்படின்னா, இந்த கம்பெனியோட எம்டி என்ன நினைச்சிட்டு இருப்பாருன்னா, ஓகே இன்னும் இவன் நம்ம கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், நம்ம கம்பெனி மேலதான் அவனுக்கு அக்கறை இருக்குது அப்படிங்கறத அந்த ஃபர்ஸ்ட் எம்டி வந்து ஓகே சொல்லுவார். அப்ப இது மருமகளாக இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு, எதனால நம்ம மேல அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா, அப்படியே கொத்தா நம்ம பிரிச்சு எடுத்துட்ட மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த ஃபீல் அவங்களுக்கு இன்செக்யூரிட்டிய குடுக்குது. அந்த இன்செக்யூரிட்டிய நம்மனால மாத்த முடியாது. ஆனா, பையன் இன்னும் அங்கதான் இருக்கிறாங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிச்சுன்னா, அந்த இன்செக்யூரிட்டி போயிடும் அப்படிங்கிறனால, இவங்க என்ன பண்ணணும்னா, அடிக்கடி அவன் செக்யூர்டு பெர்சன் உங்க கூட இருக்கிறான், உங்க கூட இருக்கிறாங்கிறத காமிக்கணும். அப்ப டிஃபன் கூட செய்யறோம் அப்படின்னா கூட சிம்பிள். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கத்து பெண்களுக்கு சொல்லித் தரவே வேண்டியதில்லை. ரோடு சாதாரணமா ஒரு நூல் பிடிச்சாலே ரோடு போடக்கூடிய பெண்கள். அதனால என்ன பண்ணலாம், ஒரு டிஃபன் செய்யறோம், நமக்கு என்ன பிடிச்ச டிஃபன் தான் செய்ய போறோம். பட் இருந்தாலும் என்ன பண்ணணும், பாருங்க நான் இது பண்றேன்னு சொல்றேன், அவர் வேண்டாமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சுன்னா, அந்த ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஓகே ஓகே நான் சொல்லிடுறேன் விடுமா அப்படின்ட்டு அவங்க சொல்ற மாதிரி இருக்கும். அவங்க சொல்லிட்டு இவரு சரிம்மா அப்படின்ட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. அப்ப அந்த அப்பர் ஹேண்ட்ல இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துல அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. சரி இதுக்கு மேல நம்ம போயிட்டு போயிட்டு நம்ம பையன் நம்ம கூட தான் இருக்கிறான். அவங்கள பார்க்கணும், இதையும் பார்க்கணும். 2யும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என் பையனால முடியாது. அப்ப நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இடையில மட்டும் இன்டர்மிட்டன்ட்டா அப்பப்ப செக் பண்ற மாதிரி மட்டும் சில விஷயங்கள செஞ்சு, அவங்க தன்னை காமிச்சுக்குவாங்க. அவ்வளவுதான். மத்தபடி ரெகுலரா அது ஒரு தொந்தரவா இருக்காது. அப்ப இது மருமகள் சைடுல இருந்து கீழ இறங்கி வந்தாங்கன்னா, மாமியார் அவங்கள சீக்கிரமா நீங்க கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது கவர் பண்ணிக்கலாம். அப்படி புடிச்சுக்கலாம். சப்போஸ் மாமியாரா இருக்கிறோம். நாங்க என்ன பண்ணலாம் அப்படி சொல்லும்போது, இதேதான் கம்பெனி கொண்டு வந்தோம். கம்பெனியில இருக்கிற புது கம்பெனிக்கு நம்மளோட எம்ப்ளாயி அப்படியே நம்மளே தாரவாத்து குடுத்தாச்சு. அப்ப நமக்கு தெரியும், தாரவாத்து குடுக்கும்போதே தெரியும் நம்ம கம்பெனியில அந்த அதனோட அவுட்புட் குறையும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியணும். தெரியாம தாரவார்க்க குடுக்க கூடாது. ஆனா தெரிஞ்சுதான் தாரவாத்து கொடுத்தோம். காரணம் நமக்கு தேவைகள் வேற வேற இருக்குது. நம்மளுடைய சந்ததியினர் வளரணும்னு சொல்றோம். நம்மளோட சந்ததி பெருகணும்னு நினைக்கிறோம். எல்லாமே அதுல ஒரு காரணமா நம்ம வச்சிருக்கிறோம். அதை வச்சுதான் அந்த கம்பெனில போய் நீ வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறோம். அப்புறம் அனுப்பி வச்சுட்டு நமக்கு எப்படி இன்செக்யூரிட்டி வருது அப்படின்னா, நமக்கு அவ்வளவுதான் நம்ம மேல நம்பிக்கை இருக்கிறது. அப்ப நம்ம மேல நம்பிக்கை அதிகமாக இருக்கும் பொழுது, அந்த பையன் கண்டிப்பா நம்மளை விட்டு போக ஏன்டா ட்ரைனிங் கொடுத்தது நீங்க. அப்ப போறான் அப்படின்னா உங்க ட்ரைனிங்கே சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப ட்ரைனிங் கரெக்டா குடுத்துருக்குறோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த அந்த பையன் வேற எங்கேயும் போக மாட்டான். போவான். ஏன்டா ஆரம்பத்துல அந்த கம்பெனி பலபலன்னு இருக்குது. கம்பெனியோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. கம்பெனியோட சாப்பாடு வெரைட்டிஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு அப்படிங்கும்போது, புதுசா போன ஒரு எம்ப்ளாயி அந்த கம்பெனில கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது இயல்பு. அதுக்கப்புறம் அதுவும் இதே மாதிரி வேலை செய்யற கம்பெனி தான் அப்படின்ட்டு வரும்போது, அப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டே வருவான். எப்படி இருந்தாலும் அவனுக்கு புறத்தேடல் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிக்க போகுதுன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா? அகத்தேடல் வரும்போது அப்ப அவன் திருப்பி எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு தான் இருப்பான். அதனால அந்த ஆரம்ப கட்டத்துல இருக்கக்கூடிய இடத்துல போய் நம்ம ஒவ்வொன்றுக்கும் நிக்கிறதுக்கு மேல நீயாச்சும் உன் குடும்பமாச்சும் நீ நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஃப்ரீ பண்ற மாதிரி பார்த்தாதான் அவங்க போராடட்டும். போராடாம அப்படியே சேஃப்கார்ட் பண்ணாதீங்க. இத்தனை நாள் உங்க பையனை இப்படி பண்ணீங்கன்னா சேஃப்கார்ட் பண்ணியே வச்சுட்டு இருந்தீங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவனை முன்னாடி நிக்க வைக்காம எல்லாத்துக்கும் நீங்க போய் போய் நின்று நின்று வாழ்த்துயாச்சு. அதனால எல்லா 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 வீட்லயும் பையனை பத்தி ஒரு அம்மாட்ட கேட்டேன்னு சொன்னா அந்த அம்மா சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, என் பையன் அந்த மாதிரி கிடையாது, என் பையன் அந்த மாதிரி இல்ல அப்படி சொல்லி பையனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பையனோட சேர்க்கை சரியில்லைன்னு சொல்லி பையனோட ஃப்ரெண்ட்ஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அம்மாமார்கள் இதெல்லாம் விட்டுருவாங்க. பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நேரா மேல போயிடுவாங்க.
ஆகாயத்தில் இருக்கிற கோள்கள் சரியில்லை, அதனால அவனோட நேரம் சரியில்லை, அந்த நேரம் சரியில்லாதனால அவன் அப்படி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பையனை பேம்பர் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி பையனை பண்ணிட்டே இருக்கும்போது அவன் எப்படி போய் தனியா ஒரு கம்பெனில போய் இன்னொரு கம்பெனில போய் வேலை செய்வான்? அப்ப அது வந்து உங்களுக்கு நீங்க வளர்த்துனதுக்காகவே அவன் அப்படி இருக்கணும் அப்படின்னா முடியாது. அங்க போனா அந்த எம்டி வந்து வேற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கம்பெனிக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா வேலை செய்யணுங்கிறது அவங்களோட எண்ணமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு இங்க போய் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, நீ தான் இங்க வந்துட்டே இல்லை இந்த கம்பெனிக்கு, நீ இந்த கம்பெனி ரன் பண்ணு அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. அப்ப நம்ம வந்து கொஞ்சம் விட்டுறலாம். விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஆச்சு, அது உன் குடும்பம், நீ வளர்த்திக்கோ, எங்கிட்ட எந்த பஞ்சாயத்துக்கு வராத, நீ பேசு, பழகு அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னு சொன்னாலே பையனுக்கு வந்து ஒரு பக்கமே அவன் என்கிட்ட ரெண்டு பொறுப்பு ஒன்னா தாங்க முடியாது அவனால. ஸோ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு கொஞ்சம் ஆர்வத்துல அந்த ஆசையில எல்லாம் சுத்துறதெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் பொறுப்பா வருவான். ஏன்டா அவன் உள்தேடலுக்குள்ள வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் இல்லைங்களா? அந்த உள்தேடல் வரும்போது திருப்பி அம்மானா யாரு, ஒய்ஃப்னா என்ன, குழந்தைங்கன்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் பிரிச்சு பார்ப்பான். இந்த பிரிச்சு பார்க்கும்போது இது எல்லாமே நன்மைக்கு நடந்தது அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி மருமகள்களும் எப்படி பாக்குறாங்க சொன்னா, தன்னோட டெலிவரி டயத்துலதான் தன்னுடைய மாமியார் தான் யாரு அப்படிங்கிற உண்மையை அவங்களுக்கு புரிய வருது. டெலிவரி டயத்துல அவங்க படும்போது அந்த மாமியார் ஒவ்வொரு தடையும் பறந்து பறந்து அவளுக்கு செய்யறது, அவளை பாதுகாக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போதுதான் அவங்களுக்கு தெரியுது, ஓகே இது கம்பெனி ரெண்டா இருந்தாலும் ரெண்டு பேர்த்தோட அவுட்புட்டும் ஒரு இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் அந்த மருமகள் என்ன பண்றா, இல்லைங்கிற அந்த ஒரு ஒரு தன்னோட ஈகோவோ தான் சுப்ரியாரிட்டியா இருக்கணும்னு நினைக்கிறதோ அப்படியே கொஞ்சம் குறைஞ்சு தன்னோட தாய் மாதிரி முக பக்கமும் ஒரு பார்வையை திருப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு சில ஆண்டுகள் ஆகுது. அந்த ஆண்டுகள் வரைக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது மாமியாரா இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மனதளவுல வீக் ஆயிட வேண்டாம். மனதளவுல வீக் ஆச்சுன்னா உங்க உடம்பு ரொம்ப பாதிப்பாகுது. அந்த பாதிப்பை சரி பண்றதுக்கு நீங்க தான் சிரமப்பட வேண்டியிருக்கு. அதனால திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடியே தரவாய்க்கோங்க. என்னுடைய மருமகள் வந்து என் பையனை நான் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு அக்கறான்னு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை முதல்ல செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மருமகள் வந்து மரியாதை கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். மரியாதை கொடுக்கலாம் சந்தோஷம் இல்லை, விட்டுருங்க. அதுக்காக நீங்க ரொம்ப கீழே போக மாட்டீங்க. நீங்க உங்க வேலையை நீங்க செய்யற தெம்பு இருக்கா செஞ்சுட்டே போயிட்டு. அதுவே வந்து அவங்களுக்கு என்னடா நம்மளை கண்டுக்காத மாதிரி இருக்குதுன்ட்டு அப்புறம் கண்டுக்க வருவாங்க. அதனால இந்த மாமியார் மருமகள் அப்படிங்கிறது புறத்தேடல் சார்ந்த இரு நபர்கள் இடையில அகத்தேடல் சார்ந்த ஒரு நபர் மாட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னு புரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப இது ரெண்டு பேத்துல இந்த மூணு பேத்துல யாரு புரிஞ்சவங்க அப்படின்னு சொன்னா இந்த இரண்டு அகத்தேடல் முடித்து புறத்தேடல் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் எல்லாமே தெரிஞ்சவங்க. அப்ப இந்த மாமியார் மருமகள் அப்படிங்கிற ரெண்டு பேருமே பவர்ஃபுல்லான ஞானிகள். இந்த ரெண்டு ஞானிகளும் இப்போதான் ஒரு ஒரு இடத்துல ரெண்டு ஞானிகள் இருக்க மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, ரெண்டு ரெண்டு தள்ளி தள்ளி தான் நிற்பாங்க. நீங்க ஒரே இடத்துல ரெண்டு ஞானிகளை பார்க்க முடியாது. அந்த ஞானிகள் பக்கத்துல அஞ்ஞானிகள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதான் ஞானம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறவங்க இருப்பாங்களே தவிர ஞானிகள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஆனா கடவுளோட செயல் எப்படின்னா, இரண்டு ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு ஞானிகளை கொண்டு வந்து உட்கார வச்சா கண்டிப்பா வாழவே முடியாதுங்கிற கண்டிஷன் வந்துடும் நமக்கு. அப்ப இந்த புரிதல், அது ஒரு ஞானி இது ஒரு ஞானி, நாம டைரக்ஷன் வேற இந்த டைரக்ஷன் வேற அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்குள்ள வந்துட்டாதான் நீங்க அங்க போய் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டீங்க. அவங்க இங்க இன்டர்ஃபியர் பண்றது ரிசல்ட் தராது. அப்ப ஞானிகள் ஞானிகளாக இருங்கள், அஞ்ஞானி அஞ்ஞானியாவே இருக்கட்டும். அவரை ஞானியாக்க முயற்சி பண்ணாதீங்க, ஏன்னா தேவையில்லை. அவங்க எப்ப ஞானி ஆகணுமோ அப்ப பாத்துக்கலாம். நீங்க புறத்தேடல்ல இருக்கிறவங்க புறத்தேடலையே இருங்க. இப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கும் பொழுது நமக்கு வேற எந்த வித பெரிய பிரச்சனைகளும் வராது. புரிதல் தான் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வகுப்புலயும் பேசிட்டு இருக்கிறோம். இந்த புரிதலோட வாழும் பொழுது இயல்பான வாழ்க்கைக்குள்ள நம்மளால வாழ முடியும். இது முழுக்க முழுக்க அக்குப்பஞ்சர் கல்வியில இருந்து தான் எடுத்து பேசுறோம். இப்பொழுது மணி ஏழைகளாச்சு. உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை கொஞ்சம் பேசலாம். எல்லாத்தோட பிரச்சனைக்கும் என்னால கண்டிப்பா சொல்யூஷன் தர முடியாது. இந்த கோட்பாடு வச்சு அதை வந்து நம்ம இதுலயாச்சும் கனெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பாருங்க. பார்த்துட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அதனால நம்ம வளர்த்துன குழந்தைங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க வளர்த்துன பையனை தான் கொடுத்துருக்குறீங்க. ஓகே. அப்போ உங்க பையனை நீங்க கொடுக்கும் பொழுது டெஃபினட்டா உங்களுக்கு தெரியும் அவன் அந்த பக்கம் ஈர்க்கணும், ஈர்க்கப்படணும். அதனாலதான் நம்மளுடைய குழந்தைகள் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து நீங்க தெரியாதுன்றலாம் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் பையனை அவங்க இழுத்துட்டாங்க அப்படியெல்லாம் சொல்றது எந்த இடத்துலயும் அர்த்தமே கிடையாது. அப்படி இழுத்தாங்கன்னா நீங்க வளர்ப்பு சரியில்லைன்ட்டு வந்துடும். ஓகே. சோ இந்த புரிதல் இருந்துச்சுன்னு சொன்னா உங்க மனசுல வலிக்காது. மனவலி இல்லாதப்போது அந்த குழந்தைகளோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நீங்க மனவலியோட அவங்களுக்கு அங்க ஒரு ரெண்டு பையன் வரணும், பேரன் வரணும், பேத்தி வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா
இந்த மனவலி வந்து ஒரு வைப்ரேஷன் உடம்புல கிரியேட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற உங்க குழந்தைகளுக்கு பாதிப்புக்கு உண்டாக்கி ஃபெர்டிலிட்டியில இருந்து டிலே ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்க என்ன நோக்கத்துக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களோ அதுவே தவற லேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மறைவான விஷயங்கள். அதை பத்தி நம்ம பேசிட்டே போலாம். அதனால நம்மளோட நோக்கம் ஒண்ணுதான், அந்த குழந்தைகள் 2 பேரும் சிறப்பா இருக்கணும். அது சிறப்பா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் விலகி நின்னுக்கிறேன். என்னோட தேவைகள் ஏதாவது இருந்தா நான் சொல்றேன். அவங்களால முடிஞ்சா செய்யட்டும். இல்லைன்னா எனக்கு தெம்பு இருக்குது. அந்த தெம்புக்கு தானே நம்ம யோகா பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். தவம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதன் மூலமா நம்மளோட உடல் தேவைகள், பொருள் தேவைகளை நம்ம பார்த்துக்கலாம். அந்த குழந்தைக்கு கொஞ்ச நாள் ஆடட்டும். ஆடி ஒரு 5 வருஷமா 8 வருஷமா ஆடட்டும். ஆடிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாமே. அப்போ நம்ம குழந்தைங்க தானே, வரட்டும் பார்த்துக்கலாம். அப்படி ஒரு மன வலிமை நம்ம பெண்கள்கிட்ட, அதாவது பர்டிகுலரா பெரிய பெண்கள், மாமியாராக இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட வேணும். மருமகளா இருக்கிறவங்க இந்த சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் வச்சு இவங்களை கொஞ்சம் கவர் பண்ணி, நீங்க உங்களுக்கு பாதுகாப்பா நாங்க தர்றோம், அதை நீங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு மனமகிழ்வோட கொடுங்க மருமகளாக இருக்கிறவங்க. சோ அந்த வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வராம யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வரும். அந்த பிரச்சனை ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. என்னோட மக தானே அப்படிங்கிற மாதிரியோ, அல்ல என்னோட அம்மா தானேங்கிற மாதிரி மனநிலையோ 2 பேத்துக்குள்ள ஏற்பட்டுச்சுன்னா நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கைக்குள்ள நம்மளால வாழ முடியும். அப்படிங்கிற புரிதலோட இன்னைக்கு நம்ம முடிக்கலாம். உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமா கேளுங்க. தெரிஞ்ச அளவுக்கு பேசலாம். போஸ்டர் பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லிடுங்க. சரிங்க. நான் சொல்லிட்டுங்களா அல்லது மேடம் சொல்றாங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஓகே. இதுதான் இப்ப இந்த போஸ்டர் எல்லாத்தோட ஸ்கிரீன்லயும் இருக்கும். இதுதான் இந்த கோர்ஸ் நடத்துறது. இந்த கோர்ஸ் வந்து வாரத்துக்கு மாசத்துல 2 நாள் மட்டும் தான் இருக்கு, சனி ஞாயிறு. அதாவது நான் 4th சாட்டர்டே சண்டே வந்து சென்னையில நடைபெறும். மற்ற வீக்கெண்டு வெவ்வேறு இடத்துல நடக்கும். 4th சாட்டர்டே சண்டே பேங்க்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாமே 4th சாட்டர்டே சண்டே ஹாலிடே தான். ஸோ அந்த 4th சாட்டர்டே சண்டே சென்னையில நுங்கம்பாக்கத்துல இந்த ஆஷா நிவாஸ் அப்படிங்கிற இடத்துல நடக்கும். இது வந்து 1 வருட படிப்பு. இதுல வந்து 2 கோர்ஸ் இருக்கும். ஒரு கோர்ஸ் வந்து யூனிவர்சிட்டி கோர்ஸ், இன்னொன்று வந்து அட்வான்ஸ் அக்குபஞ்சர் சொல்லி இன்னொரு கோர்ஸ். ரெண்டும் மைண்ட் பண்ணி தான் இந்த கோர்ஸ் நடக்குது. யூனிவர்சிட்டி கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த சர்டிபிகேட் பார்ட் எல்லாம் அதுல கவர் ஆயிடும். அட்வான்ஸுங்கிறது இப்ப நம்ம பேசுற மனம் சார்ந்தது, அதுக்கு பின்னாடி இருக்கிற டீட்டெயில் ஸ்டடிஸ் எல்லாமே நம்ம அதுல வரும். கிளினிக்கல் ப்ராக்டிஸ் அட்வான்ஸ் அக்குபஞ்சர்ல நடக்கும். இது ரெண்டுமே சேர்ந்துதான் 1 வருட கல்வியாக வச்சிருக்கிறோம். இதுல வந்து கண்டிப்பா வந்து 10th பாஸ் பண்ணி இருக்கிறது கம்பல்சரி, மேண்டேட்டரி சொல்லுவாங்க. 10th வந்து கண்டிப்பா முடிச்சிருக்கணும். +2 இருந்தா ஆப்ஷனல், நல்லதுதான். மற்ற டிகிரி எல்லாம் செகண்டரி, தேவையில்லை. என்கிட்ட பண்றது வந்து டிப்ளமா கோர்ஸ் தான் பண்றோம் நம்ம. அதனால 10th வந்து கம்பல்சரியா தேவை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க யூனிவர்சிட்டியில. இன்கேஸ் 10th படிக்கல, ஆனா நான் வந்து படிக்கணும் அப்படின்னா தாராளமா படிச்சுக்கலாம். சப்ஜெக்ட் எல்லாமே ஒண்ணு போலதான் இருக்கும், படிச்சுக்கலாம். அவங்க யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் எழுத முடியாது, எழுத தேவையில்லைன்னா விட்டுற வேண்டியதுதான். ஸோ இது வந்து அங்கேயே லஞ்சு, மற்றபடி தேவையான புக்ஸ், ரெக்கார்ட் நோட்டு எல்லாமே வந்து இதுல இன்க்ளூடட். இந்த 45,000 அப்படிங்கிறது இதுல இன்க்ளூடடு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 15,000 பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய எவ்ரி மந்த் 5,000 மேல பே பண்ணி இந்த டோட்டல் அமௌண்ட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ நீங்க வரப்போற பேட்ச் வந்து 21வது பேட்ச் எங்களுக்கு. இது வரைக்கும் 20 பேட்சஸ் வந்து சென்னையில மட்டும் அனுப்பியிருக்கிறோம். அதே சமயம் கோவையில இருந்து 20 பேட்ச் வெளியே அனுப்பியிருக்கிறோம். டோட்டலா 40 பேட்ச் முடிஞ்சது. இப்ப 41 கோவையில ஆரம்பிச்சிச்சு, 42 சென்னையில ஆரம்பிக்க போறோம். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜரா இருக்குது. உண்மையாலும் இது வந்து உங்களோட மனமாற்றம், உடல் மாற்றம், தெய்வீக மாற்றம் எல்லாத்தையும் கொடுக்கும். ஆன்மீகத்தை பத்தின தெளிவு கிடைக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே இல்ல கவர் ஆகிடும். டைம் மேனேஜ்மெண்ட்டா என்ன, பினான்சியல் மேனேஜ்மெண்ட்டா என்ன, பணம் எப்படி சம்பாதிக்கணும், பணத்தை எப்படி ஈர்க்கணும், குழந்தைங்க வந்து திருமணத்துக்கு அப்புறம் ஏன் கஷ்டப்படாம வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு ஏன் வேலை செய்யக்கூடாது, கஷ்டப்படுறாங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியல அப்படிங்கிறது தெளிவா இதுல வந்து கிளாஸ்ல கவர் ஆயிடும். திருமணமான தம்பதிகளாக இருந்தா 2 பேரும் சேர்ந்து படிச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமா இந்த 1 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து கல்வியை கத்துக்கிட்டு வாழ்க்கையை வந்து கல்வி கலவி 2மே கத்துக்கிட்டு வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா ரன் பண்ண முடியும். அப்படிங்கிற மாற்று கருத்து கிடையாது. விருப்பப்படுறவங்க ஆஷா இவங்க அனிதா மேடத்திட்டயோ அனார்கலி மேடம், நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம இதுல. சசிகுமார் ஐயா எல்லாத்திட்டையும் யார்கிட்ட வேணா தகவல் சொல்லிட்டீங்கன்னா அவங்க அரேஞ்ச் எங்க எங்க இடம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ மே 23ஆம் தேதி சனிக்கிழமை தான் இது வந்து வகுப்பு. ஒரே ஒரு நாள் தான் அட்மிஷன் டைம். மே 24 வந்து எங்க இதுல வேற ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கிறதுனால அன்னைக்கு வந்து அட்மிஷன் பண்ண முடியாது. ஆனா சனிக்கிழமைக்கு பிளான் பண்றவங்க தாராளமா வந்துட்டு போகலாம். அதுல இருக்கிற நம்பர் வந்து நோட் பண்ணிக்கலாம். கோபிநாத்ங்கிறவர் வந்து சென்னையில இருக்கக்கூடிய
ஐயா அவர் வந்து இது பார்த்துக்குவாரு, கோஆர்டினேட் பண்ணிக்குவாரு. ஸோ அவர் நம்பர்ல கூப்பிட்டு சொல்லிட்டாலே எல்லாமே பார்ப்பாங்க. இல்ல நம்ம இதுல இருக்கிற தமிழ்நாடு யோகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட கூட நீங்க கான்டாக்ட் வச்சு டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ மிக்க நன்றி இந்த போட்டோ ஷேர் பண்ணதுக்கு. ஸோ நம்மளுடைய வகுப்பை முடிச்சுக்கலாம். நன்றிப்பா. மிக்க நன்றி ஜானகி ஐயா. அம்மா, ஜானகி இதுல அம்மா, வந்து நீங்க வயது கேள்வி வரம்பு கேளுங்க. தளர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தாங்கய்யா. அடுத்தது வந்து திருமணம் ஆகாத ஆண் பெண் இருவரும் கலந்துக்கினா சிறப்பு, திருமணமான தம்பதியினர் கலந்துக்கலாம் ரொம்ப சிறப்பு. சோ இது எல்லா வயதினருக்குமே ஈக்குவலா இருக்கும். வயது வரம்பு தளர்வு இருக்கு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். இத்தனை நேரம் நமக்கு சிறப்பாக கருத்துக்களை அளித்த ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்களை நாம் தவநிலையிலிருந்து வாழ்த்துவோம். ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, மிகவும் சிறப்பாக இருந்தது. ஐயாவிடம் இதை சார்ந்து கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னதான் ஒரு சின்னதா அறிக்கை பார்த்துடலாங்க ஐயா. ஐயா வந்து ஒரு மிக சிறந்த தலைப்புல இன்றைக்கு பேசினாங்க. மாமியார் மருமகள் புரிதல் அதை பத்தி பேசினாங்க. முதல்ல ஐயா வந்து பெண்களின் தன்மை, என்னென்ன தன்மையில இருப்பாங்க அப்படின்றத நமக்கு சொன்னாங்க. நம்ம வந்து இயற்கையில எதை நம்ம தேடுவோம் அப்படின்னாக்கா, நம்ம கிட்ட இல்லாத ஒன்றை நம்ம தேடுவோம். அது வந்து புறத்தேடலும் இருக்கும், அகத்தேடலும் இருக்கும். புறத்தேடல் ஓரளவுக்கு நமக்கு முழுமை அடைஞ்சாதான் நம்ம அகத்தேடலுக்குள்ளவே போகும். அதுக்கு வந்து ஒரு 60 வயதுக்கு மேல அப்படி துவங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெண்களிடம் பாத்தீங்கன்னா அகத்தேடல் வந்து குறைவாதான் இருக்கும். ஏன்னா அவங்க அகத்தேடல்ல கொஞ்சம் முழுமையை அடைஞ்சிட்டதால அவங்களுக்கு வந்து புறத்தேடல் தான் அதிகமா இருக்கும். ஆனா ஆண்கள் வந்து அகத்தேடல்ல இருப்பாங்க. இப்போ வந்து ஆண்கள் வந்து சிறிது காலம் புறத்தேடல்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் அகசார்ந்த தேடலுக்கு போயிடுவாங்க. எப்படி மேக்னெட்ல சவுத் போல் நார்த் போல் அட்ராக்ட் ஆகிறது போல பெண் குழந்தைகள் அப்பாவிடமும் ஆண் பிள்ளைகள் அம்மாவிடமும் அட்டாச்சா இருப்பாங்க. அது வந்து இயல்புதான். அது வந்து ஐயா வந்து ஒரு கம்பெனியில் நடக்கும் ஒரு நிகழ்வை எழுத்தி அதுல மாமியார் மருமகள் உறவு அதுல நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லி நமக்கு எளிமையா புரிய வச்சாருங்க. மிக சிறந்ததா இருந்ததுங்க ஐயா. அதுதான் அது 25 ஆண்டுகள் தனக்கேத்த மாதிரி பாதுகாத்து வைத்த ஒருவரை வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டாக்கா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாமியார் தரப்பில் இருந்தும் புரிய வச்சாங்க. ஒரு புதுசா ஒரு எம்டி வந்தாங்க, அவங்களை எப்படி பாத்துக்குவாங்க ஒரு புது கம்பெனில அப்படின்னு. பிள்ளை ஒரு இடத்துல கல்யாணம் ஆகி போனா அவங்க எப்படி பாத்துக்கணும், மருமகள் எப்படி பாத்துக்கணும் அப்படின்றத பத்தியும் சொன்னாங்க. சோ வந்து இப்போ அகத்தேடல், புறத்தேடல் அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். ஆனா இப்போ மாமியார் மருமகள் 2 பேருமே பாத்தீங்கன்னா புறத்தேடல தான் இருப்பாங்க. இப்ப 2 புறத்தேடலும் ஒரு அகத்தேடல் இருக்கிற குடும்பத்துல பிரச்சனைங்க வரதான் செய்யும். அதை எப்படி சமாளிக்கணும்னு ஐயா வந்து ரொம்ப சிறப்பாகவும் எளிமையாகவும் சொல்லி கொடுத்தாங்க. மாமியாருக்கு சில வகையான டிப்ஸ், அடுத்தது மருமகளுக்கு சில வகையான டிப்ஸ் அப்படின்னு சொல்லி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சீனியர்ஸை மாத்த முடியாது, அது கொஞ்சம் சிரமம். அதனால ஜூனியர்ஸை ஈஸியா மாத்திடலாம். ஏன்னா இப்பதான் அவங்க கல்யாணம் ஆகி போறாங்க. போகும்போது அவங்க இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து மருமகளா போறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை குறைவா இருக்கும். மிக சிறப்பா சொன்னீங்க ஐயா. மகன் தனக்கு ஒரு பாதுகாப்பாளனா இருப்பான் அப்படின்றத ஒரு கண்ணோட்டத்திலே ஒரு மகனை வளர்க்குறாங்க, ஒரு ஆணை வளர்க்குறாங்க மாமியார். அப்போ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த கோவத்தை வந்து அவங்க மருமக கிட்டதான் காமிப்பாங்க. அப்படின்னா மருமகள் வந்து தன் கணவர் உங்களுக்கு பாதுகாப்பானா இருப்பான் அப்படின்ற மாதிரி அடிக்கடி ப்ரூஃப் பண்ணி சின்ன சின்னதா ஒரு செயல்களை செய்யறதுக்கு ஐயா எடுத்து சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதே மாதிரி 2 ஞானிகள் ஒரே வீட்டில் இருந்தா அது பிரச்சனை தான் வரும். அதை புரிந்து கொண்டால் அது வந்து நம்ம சிறப்பா அதுல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்ஞானிகள் அஞ்ஞானிகளாகவே இருக்கட்டும், அதை மாற்ற முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரிஷிபாபா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா சொல்லிருக்கீங்க ஐயா. ஆன்மீக ரீதியாவும் அகம் புறம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அக்குபஞ்சர் மூலமா உடல்ல என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும்ன்றதையும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க ஐயா. அதே மாதிரி புற விஷயமா பார்க்கும் பொழுது பெண்களுடைய சிறப்பையும் சொல்லி ஞான நிலையில் உள்ளவர்கள்ன்றதையும் சொல்லி
அவங்களுக்குள்ள எப்பேற்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா, எந்த புரிதல் இருந்ததுன்னா குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அந்த விஷயத்துல நான் மருமகளா இருக்கும்பொழுது ஆரம்பத்துல இந்த புரிதல் பத்தி தெரியல. ஆனா சுவாமிஜியோட பயிற்சிகள் இதெல்லாம் செஞ்சு அகத்தாய்வெல்லாம் செய்யும் பொழுது எந்த உணர்வு அவங்களுக்கும் இருக்கும்ன்ற உணர்வு எனக்கும் ஏற்பட்டு, நீங்க சொல்ற மாதிரியான அவங்களுக்கு எந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க எதிர்பார்ப்ப அவங்க பூர்த்தி பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம செய்துக்கலாம் அப்படின்ற அந்த விட்டு கொடுத்தல் வந்த உடனே அவங்க ரொம்ப மகனை விட மருமகள் மேல ரொம்ப அஃபெக்ஷன் அவங்களுக்கு அதிகமாயிடுச்சுங்க என் மேல. இதே மாதிரி என் மகளுக்கு இப்ப திருமணம் முடிஞ்சிருக்கு. அவங்க சில குறைகள், அவங்களுக்கு சில வருத்தங்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கும் நான் இதைதாங்க ஐயா சொல்லுவேன். அது நீங்க அதே விஷயம் சொல்லும் பொழுது இன்னும் அது எப்படி சொல்லலாம், இன்னும் சொல்லலான்றதையும் இது இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க ஐயா. இன்னொரு அனுபவத்துல எங்களுடைய ஃப்ரெண்டுங்க ஐயா, அந்த அம்மா வந்து 2 மருமகள் வச்சிருக்காங்க. அந்த 2 மருமகள் கிட்டயுமே வந்து அவங்க மகள் போலவே பாவிச்சு மகன்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி மருமகளையும் அவங்க ட்ரீட் பண்ணி குடும்பத்தையும் எப்படி வழி நடத்தணும்ன்றது அதுலயே டெக்னிக்கும் அவங்க கத்து கொடுத்து இன்னைக்கு வந்து அவங்க ரொம்ப சிறப்பான மாமியாரா வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும்பொழுது அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நிறைய முன்னேற்றங்கள் இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி ஆன்லைன்ல நிறைய சில டிப்ஸ் எல்லாமும் வர்றதுனால என்னவோ தெரியலங்க. இப்போ பார்த்தோம்னா நீங்க சொல்ற ஒரு கருத்து சொன்னீங்க. அதாவது நம்மளை போலதானே அவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளயும் அந்த எண்ணம் இருக்கும் தானே அப்படிங்கிற அந்த உணர்தலோடவும், அதே மாதிரி நம்ம மகன் வந்து மருமகளோட மகிழ்ச்சியா வாழட்டும், எதுவா இருந்தாலும் அந்த ஒரு புறத்தேடல் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அகத்தேடலுக்கு பையன் வந்து வரதானே செய்ய போறாங்க அப்படின்ற அந்த சூழ்நிலையும் வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. கேள்விகள் எதுவும் இல்லைங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்தது சில பேருக்கு கண்டிப்பா அது பயனுள்ளதா இருக்குமா. நன்றி. வாழ்க வளமுடன். அனார்கலைமா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழானந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. சிறந்த ஒரு ஹெட்டிங், அதுக்கு தெளிவான விளக்கமும் இருந்ததுனால உண்மையிலேயே ஒரு எல்லா குடும்பத்திலயும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. பழைய காலமாலும் சரி, இந்த காலமாலும் சரி, இனி வரக்கூடிய காலத்திலயுமே இது எல்லாமே தொடர்ந்து வரும். இப்ப இதுல 2 பிளஸ் ஒரு மைனஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா இவங்க 2 ஞானிகள் அப்படின்னும் போது நம்ம இது குடும்ப இதுல பார்க்கணும். அவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணோம், அவங்க நல்லா இருக்கட்டும்ன்ற ஒரு மனப்பக்குவம் நிச்சயமா எல்லா மாமியாருக்கும் வரணும். அதே மாதிரி மருமகளுக்கும் நாம அம்மா வீட்டுல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்ம இங்க இருக்கணும்ன்றதுக்கு அந்த ஒரு மனநிலையில அவங்க இருந்தா எல்லா குடும்பமும் அமைதியான சூழல்ல வரும். அப்புறம் எல்லாருமே மாறிடுவாங்க. அந்த ஏற்றத்தாழ்வுகள் ஒரு சில காலங்களுக்கு 1 வருடமோ அல்லது 2 வருடத்துக்குள்ள இருக்கும். அதுக்குள்ள ஒரு சண்டையும் சச்சரவும் வந்தாதான் பிரச்சனைகள் அதிகமாகி பெருகிடும். ஏன்னா எல்லாருக்குள்ளயுமே அந்த ஒரு மன அலைச்சூழல் சமமா இருந்ததுன்னா குடும்பம் நல்லா காப்பாற்றப்படும். அப்போ வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தாங்க, பெரியவங்க வழி நடத்தினாங்க. இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலின்றதே இல்லை, தனித்து இருந்தாலுமே பிரச்சனைகள் பெருகிக்கிட்டே தான் இருக்கு. அழகா அந்த எம்டி கதையை சொல்லி இதுதான் நிதர்சனமான வாழ்க்கை. அந்த பெண் வந்து தனக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு மாமியார் என்றவங்க இல்லை என்ற ஒரு உள்ளுக்குள்ள வந்துரும் அப்படின்னீங்க. சோ அது இல்லாம இருந்தா தான் நமக்கு இந்த கை வலி கால் வலி அதெல்லாம் வராதுன்னு அக்குபஞ்சரையும் இணைத்து ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நல்ல ஒரு புரிதல் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இதுல கேள்வி கேட்கறது யாருக்கும் இது வராது. ஏன்னா அவங்க பர்சனல் லைஃப்ல வர பிரச்சனைகளை அதுக்கு நம்ம தீர்வு சொல்ல முடியாது. இந்த தத்துவமே கரெக்டான ஒரு தத்துவம் மாதிரி ஒரு 2 வரியில ஐயா சொல்லிட்டீங்க. ஸோ மாமியாரோட எதிர்பார்ப்பும் மருமகளோட எதிர்பார்ப்பும் இதுலயே முடிஞ்சிருச்சு. இத புரிதல் வந்தாலே எல்லாருக்குமே வந்து சந்தேகம் எதுவுமே இருக்காதுங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. இது இன்னும் கொஞ்ச நாள் இப்படி போவோம். இனி ஃபியூச்சர்ல எப்படி வரும்னா
ஒரு மாமியார் வீட்ல மருமகன் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தா, அப்போ என்ன பண்ணலான்ட்டு நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க ஐயா இப்பவே. அடுத்து அந்த தலைப்புல பேசுற வாய்ப்பு வந்தாலும் வரலாங்க ஐயா. இது என்ன புதுசா ஒரு புது குண்டை தூக்கி போடுறீங்க? இல்லங்க இப்ப வந்து ட்ரெண்ட் வந்து பக்கத்திலேயே பொண்ணோட அம்மா பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி தான் இப்ப பாக்குறாங்க. இப்ப உள்ள பெண்கள் வந்து அம்மா வீட்டுக்கு பக்கத்துல தான் வீடு பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ ஒரு நீய நாள் கூட இது மாதிரி ஒரு ஷோ நடந்தது. என் ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்டு நானும் நடக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு. நீங்க அதை கேட்டு பார்த்துட்டு நீங்களும் ம். அதுக்கு ப்ரிப்பேர் இல்ல இது இது பண்ணிக்கோங்க. இல்ல இல்ல இது வந்து கேரளால ஆல்ரெடி இருக்கு மேடம். கேரளால வந்து எப்பவுமே வந்து மருமகன் வீட்டுல வந்து ம- கண்டிப்பா வந்து பொண்ணோட அம்மா அப்பா 2 பேருமே இருப்பாங்க. இது வந்து இயல்பு ம்ஹும். கேரளால. நம்ம சரி இப்போ அப்ப நம்ம ஊர்ல நம்ம சீக்கிரம் தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க தான் ஐயா புதுசு. அது அதுதாங்க ஐயா அப்ப தமிழ்நாட்டுக்கு தான் புதுசு. கேரளால வந்து அப்படிதான் இருப்பாங்க. சரி கேரளால வந்து சரிங்க. குழந்தைங்க 2 பேர் இருக்கிறாங்க. தட் இஸ் குழந்தைங்கன்னா அந்த கல்யாணமான பெண்ணும் ஆணும் இருக்கிறாங்கன்னா கூட இருக்கிற பெரியவங்க யாருன்னா பெண் வீட்டு சார்ந்தவங்களா தான் இருப்பாங்க. ம். சரி அதுதாங்க ஐயா. இப்ப அடுத்து வந்து தலைப்பு வந்து கொஞ்சம் மாத்தி அது மாதிரியும் நம்ம பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க. அடுத்தது பேசுறது ரிஷிவா அம்மா நீங்க பேசலாமா அன்மியூட் பண்ணிட்டு. ஒரே ஒரு நிமிஷம். இந்த இதுல வந்து இவங்க ஒரு கேள்வி ஒண்ணு போட்டிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் பர்சனல் மேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. அவங்க தாலி செயின் போடாம இருக்கிறாங்க அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. பட் இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான பார்ட்டா இருக்குது. அதை வந்து பொண்ணுட்டு உட்காந்து பேசணும். நீங்க வந்து போடு நல்லது அப்படி சொன்னீங்கன்னா அவங்க போட மாட்டாங்க. வேற ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல பேசிதான் அது தேவை, பாதுகாப்புக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு ஏன் போடணும் அப்படிங்கிறத பத்தி சொன்னாதான் அவங்க வந்து கேட்டுக்குவாங்க. இந்த வர ஜெனரேஷன் எல்லாமே அப்படிதான். நீங்க பழைய காலத்துல நாங்க போட்டோம் நீயும் போடணும் அப்படின்னா தேவையில்லை அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கு போடுற காரணம் என்ன? அது ஏன் வந்து நீ 8 கைப்பிடி இருக்கும். உங்களுக்கு தெரியும் தாலி செயின் எல்லாமே 8 கைப்பிடி வரும். எதனால 8 கைப்பிடி வச்சீங்க? அதுக்குள்ள இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சு தெளிவுபடுத்துனீங்கன்னா அதனால லாபம் இருக்குன்னா போடுவாங்க. இல்ல சும்மா தாலி போடு அப்படின்னா அவங்க போட மாட்டாங்க. ஸோ நம்ம நேர்ல உட்காந்து பேசுவோம். அந்த மாதிரி இருந்தா அவங்களே கூட்டிட்டு வந்து பேசினா நமக்கு ஒரு வழி கிடைக்கலாம். ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தா பேசலாம் மேடம். அனிதா மேடம். வாழ்க வளமுடன் ஐயா. ஆ, ஐயா இது மாமியார் மருமகளுக்கு ஒரு கதை சொல்லி அழகா சொன்னீங்க, ரொம்ப சிறப்புங்க ஐயா. இப்ப கேள்வியா வரும்பொழுது இப்ப ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அகம் தேடல், இன்னொருத்தருக்கு புறம் தேடல் அப்படிங்கிற பொழுது அங்க அவங்களுக்குள்ள எப்படிங்க ஐயா ஈர்ப்புங்கிறது நிலைத்து இருக்கும்? ஏன்னா இல்ல இப்ப பார்த்தோம்னா சில மாதங்கள் சில வருடங்கள்லயே வந்து நிறைய டைவர்ஸ் நடக்குதுங்க. இப்ப மாமியாருங்க வந்து எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா, அப்ப பிள்ளை மருமகளும் ஒத்துமையா வாழ்ந்தா போதும், நல்லபடியா குழந்தை பெத்துக்கிட்டு அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கி அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா போதும் அப்படின்ற அளவுக்கு நினைக்கிற மாமியார்களே இப்ப அதிகமாயிட்டாங்கங்க ஐயா. அப்போ அந்த புரிதல் வந்து இப்ப கணவன் மனைவிக்கு இடையில தான் வந்து ஏற்பட மாட்டேங்குதுங்க. இதுக்கு என்னங்க ஐயா விளக்கம்? இல்லம்மா, இது வந்து நம்ம தாம்பத்தியத்தை பத்தி பேச வேண்டிய டாபிக் வந்து இப்ப நம்ம பேச முடியாது. அது வந்து சொல்ற இந்த வகுப்பு வந்து அவ்வளவு முக்கியமான வகுப்பு. நம்ம இப்ப அக்குபஞ்சர் வகுப்பு அவ்வளவு முக்கியமான வகுப்பு. இதுல இதெல்லாமே சேரும். முதல்ல நம்ம தாம்பத்தியம்னா அந்த காலத்துல எதுவும் தெரியாது. அதனால சரி நீங்க கடந்து போயிடலாம். இந்த காலத்துல அப்படி கிடையாது. அது வந்து வெறும் வாய் வார்த்தைகளெல்லாம் பேசி முடிக்க முடியாது. எதிர்பார்ப்புகள் அதீதமாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகள் யாருனாலையும் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. அப்ப கண்டிப்பா வந்து மனம் ஒத்து வராதனால டிவோர்ஸ் போயிடுறாங்க. அதுதான் உண்மை. அப்ப இந்த தன்னை எப்பவும் விட்டு கொடுக்காத அம்மா இப்பவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என் பையன் மேல குறை இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தைன்னா அவங்க எப்பவும் போல பாதுகாக்க ஆரம்பிப்பாங்க. அது அந்த பொண்ணுக்கு தெரியும். இந்த பையன்கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப தெரியும் போது உங்க பையனுக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லை, அப்ப நீங்க கூட நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு பொண்ணு கிளம்ப போறா. அப்ப இந்த இடத்துல இந்த பெண்ணும் இந்த ஆணும் தாம்பத்தியம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த இன்னும் இலைமறையா பேசிட்டு இருந்தா பத்தாது. இயல்பா இது பிராக்டிக்கலா என்ன, எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை, எது கற்பனை எது உண்மை அப்படிங்கறத தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்திட்டு டெஃபினட்டா இதனோட பர்சன்டேஜ் வந்து குறைக்க முடியும். ஏன்னா டிவோர்ஸ் ஆகணும், கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணணும் சொன்ன தம்பதியினர் நம்ம வகுப்பு அட்டன் பண்ணிட்டு, அதாவது எங்களுடைய அஹ், திருமணமான ஆண்கள் பெண்களுக்கான வகுப்பு அட்டன் பண்ணி மாற்றம் அடைஞ்சவங்களை நிறைய பேர் பார்த்திருக்கிறோம். அந்த ஒரு 2 நாள் வகுப்புல அவங்க தெளிவடைஞ்சு அவங்க போயிட்டாங்க.
ஆமா சார், இதுதான் என்னோட எதிர்பார்ப்பு, அதை கவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போயிட்டாங்க. ஸோ பெண்களும் புரியாம இல்ல, ஆண்களும் புரியாம இல்ல. ஆனா கற்பனையை வந்து ஏமாந்து போயிடுறாங்க. கற்பனை கண்டிப்பா ரியாலிட்டியில கொண்டு வரவே முடியாது. ஸோ அதுக்குண்டான தெளிவு கண்டிப்பா நம்ம கொடுத்தா சரியாயிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சிறப்பு. இல்லைங்கய்யா, இது நிறைய உலகத்துல இருக்குன்றதுக்காக சொல்றேங்க ஐயா. அதே போல மலர் மருந்தும் அக்குபஞ்சர்ல வந்து நீங்க கொடுக்கறது கவுன்சிலிங்கா சொல்றீங்களாங்க ஐயா, இல்ல அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டாவே கொடுக்கறேன்னு சொல்றீங்களாங்க ஐயா இதுக்கு? அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் சொன்னாலே அதுல சேர்ந்து வந்துருமா, கவுன்சிலிங் வந்துடும். மலர் மருத்துவம் different, ரொம்ப நல்ல மருத்துவம். தெரிஞ்சு புரிஞ்சவங்க தாராளமா செய்யுங்க. எனக்கு அதை பத்தி தெரியாது. ஏன்னா அது ஒரு நல்ல நிறைய மனசுக்கு சார்ந்த மாதிரி சரியாகும். இது வந்து நம்ம பேசுறது எல்லாமே எப்படி வேதாத்திரியின் தத்துவங்களை கொடுத்திருக்காங்க. தத்துவத்தை வச்சு நம்ம ஒவ்வொன்றா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறோம். அது போல இது வந்து தத்துவம் சார்ந்து கவுன்சிலிங் தான் பேசுறோம். இது இப்படி இருக்குது, இதை நீங்க மாத்த முடியாது. இப்ப உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து புளியம்பழம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் புளிய மரத்துக்கடியில போய் உட்காந்துமே தவிர வேப்ப மரத்துக்கடியில உட்காந்துட்டு புளியம்பழம் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தா இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் ஆனாலும் எனக்கு கிடைக்காது. இந்த ரியாலிட்டியை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு சொல்றது. இந்த ஆண் பெண் உறவுகளை பற்றி கற்பனைகள் நிறைய வச்சுக்கிட்டு இது எனக்கு கிடைச்சிடும், இவர்கிட்ட கிடைச்சிடும், அல்ல இவங்கள்ட்ட கிடைச்சிடும் சொல்லி 2 பேரும் எதிர்பார்ப்புகள் ஏமாந்து போகும்போது அது வந்து டிவோர்ஸுக்கு ரொம்ப ஈஸியா போயிடுது. ஆனா அதை பேச மாட்டாங்க. சின்ன சின்ன குறைபாடுகள் சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க. சொன்ன நேரத்துக்கு வர்றது இல்லை, மதிக்கிறது இல்லை, அப்படியெல்லாம் வேற வேற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. உள்ள அர்த்தம் இதுக்குள்ளதான் இருக்கும். கரெக்டுங்க ஐயா, எடுத்துக்கிறேங்க ஐயா. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க ஐயா. ஐயா ஏற்கனவே இத பத்தி நம்ம தமிழ்நாடு ஜோகத்திலே பேசியிருக்காங்கம்மா. முயல் பூனை கதை பத்தி சொல்லி கதையின் மூலமா நமக்கு விளக்கம் அளிச்சிருக்காங்க. நீங்க முன்னாடி கேட்டீங்கன்னா இல்லங்க, நிறைய பேருக்கு கவுன்சிலிங் நம்மளும் கொடுக்கும்போது முக்கியமான அந்த கேள்விதான் கேக்குறோங்க அங்க. நான் வந்து ஐயா கிட்ட கொஞ்சம் விரிவான நிலையில தான் கேட்டேங்கம்மா இந்த கேள்வியை. இது வந்து வளர்ந்துகிட்டே போகுதே அப்படின்னும் பொழுது இன்னைக்கு பிரச்சனையே வந்து தாம்பத்தியம் தான் இதுவா நிக்குதா அப்படிங்கிறது தாங்கம்மா. அதுதான் முதல் பிரச்சனையாவும் முடிவான பிரச்சனையாவும் அதிகமா இருக்கிறது அதுதாங்களா, இல்ல சோம்பேறித்தனம், வளர்ப்பு முறை இதெல்லாமும் அதுல வந்துருதான்றது தாங்கம்மா கேட்கலான் இருந்தேன். இல்ல வளர்ப்பு முறை சோம்பேறித்தனம் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டியாச்சு. அடுத்த கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ரோல் பேக் பண்ணி பின்னாடி இருக்கிற பிரச்சனையை பேசிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. அடுத்து வாட் அப்படிங்கறதுதான் எப்பவுமே நம்ம பேசணும். இல்ல எங்க வீட்டுல அப்படி வளர்த்திட்டாங்க, அதனால நான் அப்படி பழகிட்டேன், அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது வேலைக்கு ஆகாது. அடுத்தது என்ன அப்படிதான் பாட முடியும். கீழே விழுந்துட்டு அப்படின்னா ஏன் விழுந்தான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறத விட விழுந்தாச்சு, காயமாயிடுச்சு, காயத்துக்கு ஆயின்மெண்ட் போடும், அல்ல காயத்துக்கு சரி பண்ண, இப்படி போயிட்டு இருக்கணும். அதே மாதிரிதான் வாழ்க்கைக்கு வந்தாச்சுன்னா அதுக்குண்டான ப்ரொசீஜருக்குள்ள போடணுமே தவிர நான் இப்படியே இருந்துட்டு இருந்தேன் அப்படி பேசுறதெல்லாம் கதை விட்டுட்டு வாழ்க்கையை தள்ளுற மாதிரி போயிடும். பட் எல்லாமே கடைசி ஒரு முடிச்சு எங்க வந்து நிக்குதுன்னா இந்த தாம்பத்தியத்துக்குள்ள வந்து நிற்கும். அதுல ஒரு தெளிவு கிடைக்கணும். அதுதான் தெளிவுல இல்லாட்டினா அவங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை ஃபுல்ஃபில் ஆகலைங்கிற ஆதங்கத்தினால வேற வேற மாதிரியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க. அது அனிதா படத்துக்கு தெரியும், சசிகுமார் ஐயாவுக்கும் தெரியும். நம்ம வகுப்புல தந்திரா சொல்லி ஒரு வகுப்பு இருக்குது. அதுக்குள்ள போனீங்கன்னா அவ்வளவு பெரிய பொக்கிஷங்கள் அதுல இருந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் ஆண்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதா எங்களோட ஆசையே. பார்க்கலாம். சரிங்க, மிக்க நன்றிங்க ஐயா. நானும் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேங்க ஐயா விரைவில். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அந்த அக்குபஞ்சர் வகுப்பு இப்ப 23rd போட்டிருக்காங்க கிளாஸ் ஆரம்பிக்கிறது, May 23rd. சார் கேளுங்க, ஃபுல் ஆகி போச்சு அது கிளாஸ்ன்ட்டு. சாட்டர்டே அட்மிஷன் இல்ல, வர சாட்டர்டே வந்து அட்மிஷன் இருக்குது. நம்மளோட வகுப்பு வந்து சென்னையில நுங்கம்பாக்கத்துல ஆஷா நிவாஸ்ல தான் அட்மிஷன் ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த வர சாட்டர்டே வந்து தட் இஸ் இந்த May 23rd வந்து கிளாஸ் இருக்காது, இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மட்டும் இருக்கும். அட்மிஷன் முடிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் June 4th வீக் வந்து ரெகுலர் கிளாஸ். June 4th சாட்டர்டே சண்டே வந்து ரெகுலர் கிளாஸ் 1 year வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் வரைக்கும் வகுப்புகள் நடக்கும். நான் போஸ்டர் ஷேர் பண்றேங்க ஐயா. நன்றி. ஷேர் பண்ணா போதும் மேடம். வெள்ளூர்ல நீங்க ஐயா கிட்ட கேட்கணும், கேள்வி கேளுங்கம்மா. வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க்கை வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. கேக்குதுங்களாம்மா? கேக்குதுமா. முத அம்மா போட்ட ஒரு மெசேஜுக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட மருமகன் அப்படிதான் இருந்தாங்க கல்யாண புதுசுல.
அது இப்ப வந்து வந்து ஒரு 6 மாசம் வந்து பாலியல் போயிட்டு இருந்தாங்க. வந்த பின்னாடி அவங்க கழட்டி வச்சுட்டாங்க. இருந்தவன் அங்கெல்லாம் யாரும் போடுறாங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு சூழ்நிலையில அவங்க அவளோட மருமகளோட அம்மாவே சொன்னாங்க, நீங்களாம் சொல்ல மாட்டீங்களா நீ இப்படி இருக்காங்க இந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு நான் சொல்லி அவங்க ஒரு நாள் திருடுவாங்க நம்ம வாழ்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அமைச்ச சம்பந்தக்காரவங்க வந்து நம்ம பேராசிரியராக இருக்காங்க. இருக்கிற மாதிரி எனக்கு அமைச்சு கொடுத்தாரு, இறைவன் அமைச்சு கொடுத்தாரு. அதனால அவங்க நம்ம 2 பேரும் வாழ்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சமுதாயம் பார்த்துக்கிறோம்னு சொல்லி விட்டுட்டோம். கடைசியில பார்த்தா 2-3 ஃபங்க்ஷன்ல அவங்க அம்மா காது படவே, யாரும்மா உங்க பொண்ணா? ஆமா. என்னம்மா காது போடாம இருக்கு அப்படின்னு கேட்டாங்கல்ல. உடனே அவங்க அம்மா கூப்பிட்டு வச்சு இந்த வார்த்தை எங்களுக்கு தேவையா அப்படின்னு சொன்னாங்க. அதனால சமுதாயமும் பார்த்துக்கிறோம், நம்மளும் அதோட வாழ்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த வாழ்த்து பயனுள்ளதாகும். இப்ப போட ஆரம்பிச்சிட்டாங்கயும், போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவும் வாழ்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நிச்சயம் அதுக்கு பலன் உண்டு. வாழ்த்துக்கு நிச்சயம் அவங்களும் போடுவாங்க, நம்ம சொல்றதை கேட்பாங்க. இப்ப என்னன்னாலும் அவங்க டிசிஷன் தான் எங்க டிசிஷன்ன்றது நிலைமைக்கு நாங்களும் 2 பேரும் வந்துட்டோம் ஹஸ்பண்ட். என்னால 3 நேரமும் இப்ப உட்கார வச்சு மறுபடியும் எங்க சாப்பாடு போடுறா, சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது இறையர்களுக்கும் குருவருக்கும் நன்றி. இந்த சப்ஜெக்ட் எனக்கு எடுத்து பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அம்மாவை வாழ்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லதுமா, நிச்சயம் நடக்குமா. கண்டிப்பா உங்களோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி அவங்களும் அதே ஃபாலோ பண்ணுவாங்க மேடம். கண்டிப்பா சீக்கிரமா அவங்க ஒரு விஷயத்த சொல்லட்டும். வாழ்த்து வரும். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வேற யாரும் கேள்வி கேட்கலங்க ஐயா, நீங்க ரிலீவ் ஆயிக்கலாங்க ஐயா. இத்தனை நேரம் அன்பர்களுக்கு அழகாகவும் தெளிவாகவும் விளக்கம் அளித்த ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் நன்றி. வாழ்க வளமுடன். இந்த